சிவாய நம்ம அம்மா பிரேம அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாடி திருநாளும் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமிக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் சிவாயிரம். சொக்கநாதர் என்ப யாராவது அடியார்கள் பாடலாம். அடியாருக்கு பார்த்தாதான் தெரியும், இங்க லேப்டாப்ல இல்லாதனால அடியார்கள் எவரேனும் சொக்கநாதர் என்பா விண்ணப்பிக்கலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்கய்யா, தெளிவா கேக்குதுங்க. சொக்கநாதர் விண்ணப்பிக்கலாம். யாராவது விண்ணப்பிக்கலாம் அடியார்கள். வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? இவங்க திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உனக்கு பணி செய்ய உந்தனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய ரொம்ப நன்றிங்க சுவாமி. அங்கற்கண்ணி அம்மா அடியனை காப்பாத்திட்டீங்க. சொக்கநாதர் என்ப பாடிதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத ஒரு நியமமாவே வச்சிருக்கோம். அடியனுக்கு அந்த அளவுக்கு சொக்கநாதர் என்ப மனப்பாடமா தெரியல. மகிழ்ச்சிங்க அம்மா. ஆக சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவுந்தியார் என்ற அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து மன்னிக்கணும், திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் எல்லாரும் 19வது பாடல் தான் சிந்திக்கணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த செய்திகள் எல்லாம் திரும்ப ரீகேப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு பெரிய அது பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சாமி, என்ன டிஸ்டர்பன்ஸ். மன்னிக்கணும். ஆகவே இன்னைக்கு பயங்கரமான சூழல். ஏதாவது என்ன சொல்றது, அடியன் இன்னைக்கு அடியார்கள்ட்ட நடக்குமோ நடக்காதோன்னு ரொம்ப கடுமையான சூழல். சர்வீஸ் போயிடுச்சு, சர்வீஸ் இல்லைன்ட்டாங்க, மழை வேற, நிறைய வேற டிராவல் பண்ணி வர வேண்டிய சூழல் இருந்தது. எல்லாமே ஒட்டுமொத்தமா வந்துருச்சுங்க சுவாமி. திடீர்னு லேப்டாப் ஒர்க்காக போயிடுச்சு. இது மாதிரி பல சோதனைகள் இருக்கு எப்பவுமே. எல்லாருக்கும் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கத்தான் செய்யுது. யாருக்குமே அது ஒரு பெரிய எளிமையா எல்லாருடைய வாழ்வும் அமைவது இல்லை. ஆனா நம்மளுடைய தொண்டு என்பது 63 சைவம் காட்டுகின்ற ஒரு பெரிய நெறி என்னன்னா, நம்மளுடைய தொண்டுல இருந்து நம்ம என்னைக்கும் முடிந்த அளவுக்கு வலுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான்
இங்க ஒரு செய்தியா சைவம் நமக்கு தரப்பட்ட ஒரு செய்தி. சைவம் நமக்கு காட்டுகின்ற பெருநெறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம தொண்டுல முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ முடிந்த அளவுக்கு தொண்டுக்கு முதன்மை கொடுத்துட்டு அதை பண்ணணும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய 63 நாயன்மார்களும் பெரிய புராணமும் காட்டிய பெரும் செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால அடியார்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், வெறும் பக்தி மட்டும்தான் பண்றேன் தொண்டு செய்யல அப்படின்னா, தொண்டு இல்லாத பக்தி என்பது உப்பில்லாத பண்டம் போல. என்னதான் செய்தாலும் அதுல தொண்டு இல்ல, அங்க தொண்டு செய்யல, தொண்டுன்ற ஒரு பெரிய விஷயத்த கையில எடுத்துக்கல அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த பக்தி என்பது வரவேற்கத்தக்கக்கூடிய பக்தி அல்ல. அந்த பக்தி என்பது ஒரு சிறந்த பக்தியாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுதான். என்னன்னா, நம்மளால முடிந்த தொண்டு எதுவாகிலும் அதை எடுத்து செய்யணும். என்ன இந்த தொண்டுதான்னு கிடையாது. வெறும் பெருமானுக்காக தினமும் காலையில கோவில்ல போயிட்டு கோவில் சுத்தம் பண்றது ஒரு தொண்டா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஒரு ஒரு சரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொண்டா எடுத்துக்கலாம். கோவில்ல போய் தினமும் விளக்கேற்றுறது என்ன முடியுமோ அது ஒரு தொண்டு. இல்லாட்டி டெய்லி முடியலையா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில், பக்கத்துல இருக்கிற கோவில், பெரிய பெரிய கோயிலுக்கு எல்லாம் போக தேவையில்லை. பெரிய பெரிய கோயிலுக்கு எல்லாம் இப்பெல்லாம் ஆள் நிறைய கிடைச்சிட்டாங்க. பெரிய பெரிய கோயில்களுக்கு எல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க, அதை ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஆனா சிறிய சிறிய கோயில்களுக்கு, வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு எல்லாம் யாரும் போறதுக்கு இல்ல, கேட்பாரற்ற கோயில்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் போய் அடியார்கள் தொண்டு செய்யணும். தொண்டுதான் பக்தியினுடைய முதிர்ச்சி. முதல்ல பக்தி மட்டும்தான் வரும். அந்த பக்தி முதிர்ந்தா என்ன வரும் அப்படின்னா, தொண்டு என்ற அந்த விஷயம் தான். தொண்டு இல்லாத பக்தி உப்பு இல்லாத பண்டம் போல. நாம வெறுமனே பக்தி பண்றோம், பெருமானுக்கு நான் நிறைய இது நைவேத்தியம் பண்றேன், அலங்காரம் பண்றேன், அபிஷேகம் பண்றேன், அதெல்லாம் விட தொண்டு என்பது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் இந்த ஆன்மாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய விஷயம். அதனால தொண்டுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். தொண்டுக்கு தொண்டு செய்வதற்காக இடர்பாடுகள்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ இடர்பாடுகள் வரலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால என்ன முடியுமோ, அதுக்காக உயிரை கொடுத்து பண்ண வேணாம், அதுக்காக நம்மளால என்ன முடியுமோ அந்த தொண்டை நிலை பெற செய்யணும் அப்படிங்கிறதுதான் நாம சிவபெருமான வழிபாடு செய்கின்றோம் அப்படின்றதுக்கான முக்கியமான விஷயமே. சிவபெருமான வழிபாடு செய்யறோம் அப்படின்னா என்னன்னா, நாம ஏதாவது தொண்டு செய்துட்டு இருக்கோமான்னு நம்மள நாமே ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம என்ன தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும், ஏதாவது ஒரு தொண்டு கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு ஏதாவது பதில் வருது அப்படின்னா அந்த பதிலை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச தொண்டுகளை நாம செய்யணும். தொண்டு நான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கல சுவாமி, தொண்டுன்னா முதல்ல என்ன அப்படின்னா நிறைய அடியார்களுக்கு தெரியும். தொண்டு என்றால் என்ன, நீங்க தான் சொல்லுங்க. தொண்டு என்றால் என்ன சுவாமி? தொடர்ந்து செய்வது. கோவில பெருக்கி சுத்தம் செய்யறதெல்லாம் தொண்டுயா? குறிப்பறிந்து செய்யறது. இல்ல, குறிப்பறிந்து செய்யறது. ஆனா சொன்ன வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்ன, தொடர்ந்து செய்வதுதான் தொண்டு. தொடர்ந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது தொண்டு. பணி என்றால், சிவப்பணி என்றால் ஒரு நாளைக்கு செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்க 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டுடலாம் ஒரே நாள்ல, இல்ல ஒரு 10,000 பேருக்கு கூட சாப்பாடு போடலாம். ஆனா 10,000 நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியுமா? டெய்லி 10,000 நாளைக்கு, ஒரே 10,000 நாளுக்கு தினமும் 365 நாள் தான் ஒரு வருஷம். 10,000 நாள்ல எங்க போகுது? எங்கேயோ போகுது. 365 நாள்ன்றது ஒரு வருஷம்னா 1000 நாளே 3 வருஷம் ஆகி போச்சு. 10,000 நாள்னா 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா தினமும் ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியும்னா அது ஒரு கடுமையான சூழல் தான். ஆனா நாம ஒரே நாள்ல 10,000 பேருக்கு சாப்பாடு போட முடியும். அதனால சுவாமி என்ன செய்யறாருன்னா, சிவ பணியை விட சிவ தொண்டுக்கு அவர் என்ன பண்றாரு, முக்கியத்துவம் கொடுக்குறது. சிவ பணியை விட சிவ தொண்டுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பெருமான் நமக்கு காட்டுற, நமக்கு பெரிய புராணம் காட்டுற ஒரு பெருஞ்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தொண்டை கையில வச்சிருக்கோமா, தொண்டை. ஆனா தொண்டை பக்தியை வச்சுட்டு கையில தொண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பயன்படாதது. நல்லா கவனிங்க, பக்தி கையில இருக்கு ஆனா தொண்டு எதுவும் செய்யல அப்படின்னா அது பயன்படாத பக்தி தான். நல்லா கவனிச்சுவாங்க, பயன்படாத பக்தி தான். ஆனா என்கிட்ட பக்தி இல்ல, என்கிட்ட பக்தியே இல்ல, சிவபெருமானை எப்படி கும்பிடணும்னு கூட எனக்கு தெரியாது, சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் கூட கிடையாது, ஆனா என்கிட்ட தொண்டு இருக்கு, என் கையில தொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அதைத்தான் பெருமான் விரும்புகின்றான். நல்லா கவனிங்க, நீங்க பக்தியை பிடிச்சுக்கிட்டு தொண்டை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்தியை பிடிச்சிட்டு தொண்டை விட்டுட்டீங்கன்னா அது பயன்படாத பக்தி. தொண்டை பிடிச்சிட்டு பக்தியே விட்டாலும் பெருமான் உங்களுடைய அந்த செயல்களை செய்வதற்கு அவன் சரியா காத்திருக்கான் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்லப்படுகின்ற பெரும் செய்தனால தொண்டு என்பதை நீங்க எல்லாரும் என்ன பண்ணும், ஒரு
விஷயமா கையில வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாவுக்கரசர் தான் முத தேவாரம் பாடியிருக்காங்க. அவங்க கையில என்ன இருக்கும்? உளவாரத்தடி இருக்கும். நாவுக்கரசரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்? நாவுக்கரசர் எப்படி அந்த உளவாரத்தடியை விடாது இருக பற்றுகின்றாரோ அது போல நாம் என்ன பண்ணணும்? நாமளும் ஒரு தொண்டை இருக பற்ற வேண்டும். தொண்டை ஏதாவது ஒண்ணு இருக பற்ற வேண்டும். அதை நம்ம ஒரு இயமமா வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அதனால தொண்டு செய்வதை இன்னைக்குல இருந்து எழுதி வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு முடிஞ்ச தொண்டை செய்யலாம். என்ன தொண்டு முடியுதோ அதை ஒரு பீரியாடிக்கலா செய்யணும். அதாவது என்னன்னா, இல்லைங்க நான் வாரத்துக்கு ஒரு முறை என்னால தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா நல்லது. இல்ல மாசத்துக்கு ஒரு முறை என்னால தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா நல்லது. இல்ல என்னால ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னா நல்லது. 6 மாசம் நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை நல்லது. எப்படியோ ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சில, ஏதோ ஒரு இடைவெளியில, கால இடைவெளியில ஒரு 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 சிறந்த தொண்டுன்னா தொடர்ந்து செய்கின்ற சிவப்பணிக்கு பேரு தொண்டுன்னு சொல்லுவோம். அதனால அது சிவபெருமானுக்கு செஞ்சா ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு அந்த தொண்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா அதை விட சிறந்தது. அதுதான் சிவபெருமான். சிவன் அடியார்களுக்கு ஏதாவது தொண்டு செய்கின்ற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை நழுவ விடாம நம்ம தொடர்ந்து தொண்டு செய்ய வேணும் அப்படிங்கறதுதான் நான் இங்க அடியேன். ஏன்னா நிறைய இடர்பாடுகள் வரும். எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்? எதுக்கு வர்றோம்? கடைசியில வாய்ப்பு இருந்தா நம்ம பெருமானுக்கு தொண்டு செய்வோம், இல்லாட்டி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. நமக்கு நம்மளுடைய வேலையில பெருமானுடைய தொண்டு ஒரு முக்கியத்துவமா முதல் வேலையை அதை முடிச்சிடுவோம். தொண்டை முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுல இருந்தா தான் இந்த பிறவி எடுத்ததற்கான பயனே உங்களை சேரும். சிவனடியாரா இருக்கிறதுக்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னா, தொண்டு நாம இன்னைக்கு என்ன செஞ்சோம், இல்ல இந்த வாரம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா அது சிறந்த தொண்டுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அடியேன் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்துருச்சு. நான் இதுலயே வந்துடுறேன் சாமி. ஏன்னா உங்க எல்லாத்தையும் பார்க்கணும், எனக்கு இதுல தெரியல. அதனால நான் லேப்டாப்ல ஜாயின் பண்றேன். சிவசிவ அடியன் செய்த பெரும் பேரு. அடியன் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? அடியன் செய்த அடியனுக்கு என்னால அவங்க எல்லாரையும் நல்ல சிறப்பா பார்க்க முடியுது. கலாவதி அம்மா, தேவி அம்மா, என்னால திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். கமலாம்மா வரவேற்கிறோம் சாமி. உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. சுபாஷினி அம்மா தெரியுறாங்க, சுதாம்மா தெரியுறாங்க, விமலாதேவி அம்மா, சந்திராமணியன் அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, சந்திரா அம்மா மற்றும் ஜானகி அம்மா, பிரேமா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், சுதில்லா அம்மா அவர்கள், காமாட்சி அம்மா அவர்கள், சித்ரா தேவி அம்மா அவர்கள், எல்லாரும் எனக்கு தெரிகிறாங்க. அடியே செய்த பெரிய தவம் உங்களை எல்லாத்தையும் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி, உங்க எல்லாரையும் பார்த்தது அடியே செய்த பெருந்தவம். இப்போ இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, தொண்டு இல்லாத சிவபக்தி என்றும் சிறக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வேணா தொண்டு இல்லாம இருக்கலாம், ஆனா தொண்டு இல்லாத சிவபக்தி என்றும் சிறக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத மட்டும் செய்யுங்க. ஆனா தொண்டு என்ன பண்ணலாம் அதான கேள்வி. நானா தொண்டு பண்ணுன்ற, ஆனா தொண்டுல தொடர்ந்து செய்யணும்ன்ற என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தா நாங்க கொஞ்சம் பண்ணுவோமே அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? அதுதான் நம்மளுடைய மக்கள். நம்மளுடைய இவரால துணி துவைக்க முடிஞ்சது, அவரால பெரிய கோயில் எல்லாம் கட்ட முடியல, துணி துவைக்க முடியும், துணி துவைக்க கொடுத்தாரு. மண்பானை செய்யறவரு மண்ணுல ஓடு செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போட செஞ்சாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க நம்மளுக்கு என்ன ஐடியா வேணுங்கிறத பெரிய புராணம் போட்டிருக்கு. அதனால பெரிய புராணத்தை வாய்ப்பு இருக்கும் போது என்னென்ன அடியார்கள் என்னென்ன பண்ணாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், நேசநாயனார் வந்தவங்களுக்கு என்ன பண்ணாரு, துணி நெய்து கொடுத்தாரு. துணியை மட்டும் நெய்து கொடுத்தாரு. அவர் கடைசி வரைக்குமே புல்லாங்குழல் மட்டும் எசிச்சுட்டு இருந்தாரு. யாரு? நம்முடைய ஆனாய நாயனார் என்ன பண்ணாரு, மாடு மேய்க்கும் போது, ஆடுகள்லாம் மேய்க்கும் போது எங்கெல்லாம் அந்த அந்த கொடி, அந்த என்ன கொடி, நம்மளுடைய மூங்கில் இல்ல, சாமிக்கு கொன்றை, சரக்கொன்றை எங்கெல்லாம் பாக்குறாரு அதெல்லாம் சிவபெருமான் சூடி நிக்கிறான்னு நினைச்சிட்டு அது கீழே நின்று பஞ்சாட்சரம் வாசிப்பாராம். புல்லாங்குழல்லையே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது என்னையா தொண்டு அப்படின்னு கேட்டா, இவர் ஓம் நம சிவாய சொல்றாருல்ல, பஞ்சாட்சரம் வாசிக்கிறாருல்ல அந்த புல்லாங்குழல்ல, அது என்னாச்சு மொத்த காடு கேட்கிறப்போ அந்த பஞ்சாட்சர மந்திரம் யாருக்கெல்லாம் உபதேசம் ஆயிடுச்சு? அங்க இருக்கக்கூடிய செடி, கொடி, புழு,
பூச்சி, மரம், மண்ணு, மட்டை எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? நமச்சிவாய மந்திரம் உபதேசமா தினமும் கேட்டுட்டே இருக்க ஒவ்வொரு ஆன்மாக்களும் உயிர்வடைந்துகிட்டே இருக்குதுலாம். அப்ப அப்பேற்பட்ட பெரும் பேர் ஒண்ணும் இல்ல, உட்காந்து கோவில்ல உட்காந்து எல்லாரும் கேட்கிற மாதிரி ஓம் நம சிவாயான்னு சொன்னா அதுவும் கூட தொண்டுதான். யார் சொல்லி கொடுத்துருக்கா? இதை யார் சொல்லி கொடுக்குறான்? எல்லாரும் காதுல கேட்கிற மாதிரி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னா அதுவும் தொண்டுதான். யார் இது? யார் சொல்றா? ஆனாய நாயனாட்ட இருந்து கத்துக்கிறோம். ஆனாய நாயனாட்ட இருந்து கத்துக்கிறது. ஆனா இப்ப என்ன பண்றோம்? வீட்டுல ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டு எஸ்பிடி சொல்லிட்டு இருப்பாரு, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிட்டு இருக்காரா? அதுவும் பாடுறோம்ல, அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நம்மளால பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அப்படி கோவில்ல எல்லார் காதலையும் படும்படியாக நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் கூட அது தொண்டுதான். அப்படி பல தொண்டுகளை நமக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க நிறைய பேர். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லேன், கண் இடந்து நாளாரில் அப்ப வல்லேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அது செய்ய முடியாதது நம்ம செய்ய வேணாம். நமக்கு தெரிஞ்சது என்ன, நம்மளால செய்ய முடிச்சது என்ன, நமக்கு என்ன வருமோ அதை செய்யலாம். அப்போ உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நியமம் வச்சுக்கோங்க. ஒரு நான் 10 நாளைக்கு ஒரு தடவை பண்றேன் சாமி, இதுதான் ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போயிட்டு என்னால முடிஞ்ச உணவு தொண்டை யாருக்காக பண்ண. பிரதோஷம் 15 நாளைக்கு தானே வருது. 15 நாளைக்கு என்ன ஒண்ணுமே முடியலையா, ஒரு சுண்டலை வச்சு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் சாமி, என்னால முடிஞ்ச தொண்டு. இல்லை அது மாதிரி பண்ண ஏதோ ஒரு தொண்டு பிரதோஷத்துக்கு பண்ணலாம். அப்படி இல்லையா, சரி இல்லாத ஒரு கோவில்ல ஒண்ணு இல்ல. ஆனா இது இல்ல, எது தெரியுமா பெரிய தொண்டு? நல்லா கவனிக்கிறேன். ஒரு நிமிஷம். நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறீங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்றவங்க எல்லாரையும் 45 பேர் இருக்கீங்க, ஆனா நிறைய பேர் எனக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம், நான் லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திடீர்னு மறந்துடுவேன் யாராவது. 45 வச்சுட்டேன். ரைட், சரி. இப்போ எங்க விட்டேன் சாமி? மறந்துட்டவங்க எல்லாத்தையும் 45 பேரு இருக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய தொண்டு எதுன்னு சொல்ல வந்தீங்க. சுத்தாமா, அருமை. இருக்கிறதுலயே பெரிய தொண்டு எது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நாம கொடுக்கிற உணவு இருக்கு இல்லையா, உணவு, அந்த உணவு அப்படின்ற அன்னதானம் என்று சொல்லுகின்ற அந்த தானம் தொண்டு இருக்கு இல்லையா, அது வயிற்றுக்கு போகும், உடலை மட்டும்தான் அது பாதுகாக்கும். நல்லா கவனிக்கும், உடலை பாதுகாக்கும். அது ஒரு தொண்டு. 2வது உடல் வஸ்திரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மானத்தை பாதுகாக்கும். மானத்தை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாத்துலயும் உணவு கொடுக்குறாங்க, ஆனா வஸ்திரம் யாரும் கொடுக்கறது இல்லை. வஸ்திரதானம் செஞ்சா மானத்தை பாதுகாக்கும். ஆனா அது ரெண்டுமே உடலுக்குரியதுதான். மானமும் யாருக்கு தான் உண்டு? மானம் எதுக்கு தான் உண்டு? ஆன்மாவுக்கு இருக்கா இல்ல உடலுக்கு உண்டா? உடலுக்கு தான். ஆனா ஆன்மாவுக்கு மானம் வைக்காதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம ஆன்மாவா மாறிடணும். ஆன்மாவா மாறிட்டா நமக்கு என்ன கிடையாது. நம்ம உடலை நம்ம பொருள் நினைக்கிறதுனாலதான் நமக்கு யாராவது திட்டினா கோவம் வருது, வெக்கம் வருது, மானம் வருது, சூடு சொரணம் எல்லாம் இதெல்லாம் உடலுக்குரியது. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம ஒரு ஆன்மா, அது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா பாவம் என்ன போன பிறவில இந்த ஆன்மாட்ட நம்ம ஏதோ செஞ்சிருக்கும் போல, அதாவது நம்மள வசப்பாடிட்டு போகுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாத்தையும் ஆன்மாவை பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த மானமும். அதனால அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. ஆனா எல்லாத்தோட சிறந்தது தெரியுமா, இந்த ஆன்மாவை சிவபெருமான் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஞானதானம். ஞானதானம் எல்லாரும் குறிப்பா எழுதி வச்சோம். ஞானதானம் செஞ்சுட்டு போனனால யார் செஞ்சுட்டு போனா? 63 ஞானதானம் செய்யல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேலையை மட்டும் பார்த்துட்டு போனாங்க. ஆனா அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ரெக்கார்ட் பண்ணாரு யாரு? யார் ரெக்கார்ட் பண்ணா? சேக்கிலாருக்கு முன்னதாக நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பி ரெக்கார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா சேக்கிலார் ரெக்கார்ட் பண்ணாரு. அவங்க செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது பண்ணல, நமக்கு என்ன கேள்வி வரும்? குழப்பம் வரும். தொண்டு செய்ய மனசு வருமா? தொண்டு செய்யணும்னு தோணுமா? தொண்டு செஞ்சா என்ன நடக்கும்? இது ஏதாச்சும் நமக்கு புரியுமா? தொண்டு இல்லாம் சப்போஸ் பெரிய புராணம் மட்டும் கட் ஆயிடுச்சு, 12 திருமுறையில பெரிய புராணம் மட்டும் நம்மளுக்கு கைக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு நாம ஏதாவது நம்ம பக்தியிலையோ உணர்வுலையோ ஒரு மேலீடு இருக்குமான கிடையாது. அதனால நல்லா கவனிங்க, பெரிய புராணம் என்ற ஞானத்தை நமக்குள்ள சேக்கிழார் பெருமானும் நம்பியாரூரரும் நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பியும் வழங்கினால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஆகா, தொண்டு பண்ணலாம், இத்தனை பேர் இருக்காங்க, ஓ இப்படியும் தொண்டு பண்ணலாமா? என்னையா சொல்றீங்க? இப்படியும் தொண்டாம்? என்னையா ஒண்ணுமே பண்ணல, மனசால உட்காந்து கோயில் கட்டினாரு, அது ஒரு தொண்டாயா? என்னையா இது? மனசுல உட்காந்துட்டு எனக்கு கோயில் கட்ட முடியல, காசு இல்ல, நான் உட்காந்து மனசால கோயில், எல்லாமே தொண்டா அவங்க கன்சிடர் பண்ணத விஷயத்த நம்ம வைக்கிறப்போ எல்லா ஜாதி மக்களும் எல்லா இன மக்களும் ஆண் பெண் பேதம் இல்லாம தொண்டு பண்ணாங்க. இத பெண் பண்ண தொண்டு தான் பெரிய தொண்டு. யாரு? இந்த அம்மா யாரு?
நம்ம நம்ம காரைக்காலம். கட்டி கொடுத்த இடம் என்னது? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கட்டி கொடுத்த இடம் எப்படி? சுவாமியை பத்தி பேசவே கூடாது. திருநீரு அப்படின்னு சொன்னா போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஐயோ திருநீர் காலில கேட்டுருச்சு அப்படின்னு. திருநீருன்னு சொன்னாலே குளிக்கிற குடும்பம். நீங்க ஜோதா அக்பர் படம் பாத்துக்கீங்கன்னா, அடிக்கடி நான் இப்படிதான் நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜோதா அக்பர்ல பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறது இஸ்லாமியரா இருப்பாரு, இந்த அம்மா வந்து இந்துவா இருப்பாங்க. அதை கட்டி விடுக்கும் போது நம்ம இறந்தே போயிடலாம் அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க போய் அவர் திருத்துற மாதிரி ஒரு கதை வரும். அது மாதிரி நம்ம அம்மா வந்து மங்கையர்க்கரசி அம்மா வந்து இங்க மதுரை எம்பதிக்கு அவங்க வந்து திருமணம் முடிச்சு வர்றப்ப எப்படி இருக்கும்? திருநீற்றை அப்பா ஒரு மன உறுதி இருந்தது அம்மாவுக்கு. எப்படியும் இதுக்கு வாய்ப்பு சாமி வாய்ப்பே கிடையாது. மன்னனே என்ன மதம்? மன்னனே சமண மதத்துல இருக்கான். சுத்தி இருக்கக்கூடிய 8000 பேர் சமண மதத்துல இருக்காங்க. அவனுக்கு காதுல ஓதுறதெல்லாம் என்னது? சமணர்களை பற்றிய கொள்கை தான் ஓதிட்டு இருக்காங்க. என்ன இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இருந்தாலும் யோ நீ பண்ணியா, நான் நெத்தில கிண்ணூர் போட்டுதான் உட்காருவேன்னு சொல்லல. யாரு? மங்கையர்க்கரசி அம்மா சொல்லல. ஐயோ நம்ம திருநீர் பூசி நம்ம பாக்குற நேரம் நம்மளுடைய கணவருக்கு வந்து அது தவறாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மார்பள திருநீர் பூசிட்டு அதுக்கு மேல என்னது? சந்தன குழம்பு எடுத்து மேல பூசிக்கிறப்ப இப்ப எதுதான் தெரியும்? சந்தனம் தான் தெரியும். மார்பு அந்த அம்மா மார்புல பூசின திருநீர் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். பெண்கள் மார்புல திருநீர் அணியக்கூடாதுன்றது மரபு. இருந்தாலும் எனக்கு என்னால முடிஞ்சது இங்கதான் பூச முடியும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மார்புல திருநீர் அணிந்து அதுக்கு மேல கணவருக்கு என்ன தன்னுடைய கொள்கையையும் விட்டுறக்கூடாது, அதே சமயத்துல கணவருக்கும் பங்கம் வந்துடக்கூடாது, கணவருடைய கொள்கைக்கும் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம சந்தன குழம்ப பூசிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பெருமாள். எந்த நம்பிக்கையில ஞானசம்பந்தர் வருவார் நம்பிக்கையா? ஞானசம்பந்தம் வந்து என்ன சமரம் அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா என்னமோ வகையில எனக்கு வழி பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கையில தவம் செய்து காத்து கிடந்தார்கள் நம்மளுடைய மங்கையர்க்கரசியார். அது மாதிரி கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்குமோ இது நடக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நடந்தே தீரும்னு தவம் செய்து காத்து கிடங்க. உங்களுடைய நன்மை கண்டிப்பா நல்லது நடக்கும். கண்டிப்பா பெருமானோட வழிபாடு சரி எனக்கு வழி கிடைக்கும் சுவாமி அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல திலகவதியார் தவம் செய்து காத்து கிடந்தது போல, மங்கையர்க்கரசியார் தவம் செய்து காத்து கிடந்தது போல தொடர்ந்து தவம் செய்து காத்து கிடங்கள் உங்களுடைய தொண்டுகளை தொண்டு செய்வதற்கு அம்மா அப்ப கடைசியில ஞானசம்பந்தர் வந்தாரு. எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிறதுலயே பெரிய தொண்டு ஞான தானம் என்று சொல்லுகின்ற ஞானத்தை அடுத்தவங்களுக்கு வழங்குவதுதான் தொண்டு. ஞானத்தை அடுத்தவங்களுக்கு வழங்குவது ஞானதான தொண்டு நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அந்த ஒருவனுக்கு மீனை ஒரு நாள் கொடுக்கறதுக்கு பதிலா மீன் பிடிக்க கத்துக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடுக்கு மீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் சாப்பிட்டு போயிடுவான். அதுக்கு பதிலா அங்க வாப்பா தூண்டில் இதுதான், இது இப்படி போட்டு பிடிச்சேன்னா வந்துருப்பா சாமி, டெய்லி நீ சாப்பிட்டுக்கலான்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் பிச்சை எடுக்க மாட்டான். அவன் தொடர்ந்து. அது போல இந்த ஆன்மா திரும்ப பிறந்து உடம்பெடுத்து சாப்பாடுக்காக கையேந்திரதை விட இந்த ஆன்மாவுக்கு திரும்ப பிறக்காம இறைவனுடைய திருவடியிலே இருக்கிறதுக்கான தொண்டு ஞான தொண்டு. ஏண்டா நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு, ஞான தொண்டு செய்கின்ற எங்களுக்கெல்லாம் ஞானம் இருந்தா நான் ஏங்க இந்த திருவாசக சிந்தனைக்கு வரப்போறோம், நீ சொல்றது கேட்க போறோம். நாங்க வந்து எங்க ஞானதானம் செய்யும் ஞான தொண்டு செய்கின்ற இது எப்படி? ஞானம்னா என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சோங்க. ஞானம் என்பது என்னன்னா நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானரீச்சையும், நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நமச்சிவாயம் தான் ஞானம். நமச்சிவாயம் தெரியுமோ? ஐயா திருவடி வணங்க ஐயா. ஐயா நீங்க இப்ப விடாம செஞ்சிட்டு இருக்கிறது இது தொண்டு தானே ஐயா? இந்த ஞானத்தை நீங்க எப்பவே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நமச்சிவாய விடாம சொல்லுங்க ஞானம் அப்படி அப்படிங்கறத. நாங்க வந்து ஞானத்தை பத்தியே தெரியாது. ஆனா ஞானம் பெறதுக்காக நல்ல குருவின் திருவடியில வந்து இத்தனை பேர் காத்திருக்கிறோங்க ஐயா. நீங்க செய்யறது தொடர்ந்து செய்யற தொண்டுங்க ஐயா. அடியாரை பற்றி தயவு செய்து பேசணும். முக்கியமான நமச்சிவாயத்தை பத்தி பேச போறோம். இப்போ நமச்சிவாயம் தான் இப்ப புரிஞ்சிருச்சா? அவங்க எல்லாத்துக்கும் ஞானம் தெரியுதா? ஞானம் நமச்சிவாயம் தெரியுமா உங்களுக்கு? நமச்சிவாயம் தெரியுமா? எல்லாத்துக்கும் நமச்சிவாயம் தெரியுமா? தெரியும் இல்ல? நமச்சிவாயம் தெரிஞ்சா நீங்க ஞானம் உடையவர்கள் அர்த்தம். நமச்சிவாயம் தெரிஞ்சா நீங்க ஞானம். அப்போ நமச்சிவாயத்தை தான் நான் சொல்ல போறேன். கோவில்ல போயிட்டு முட்டிங்கால் போட்டு நம்ம போய் என்ன வரோம்? சாமிய வலம் வரமா இல்லையா?
வரமா இல்லையா? யாராவது பார்த்து சிரிப்பாங்கன்னு யோசிக்கிறோமா? இல்ல. ஏன்னா என்னுடைய நேர்த்திக்கடன் அதுதான். கோவில்ல எல்லாரும் நடந்து போற பாதையில தொடச்சிட்டு மண் சோறு போட்டு சாப்பிடுறோம். யாராவது சிரிப்பாங்கன்னு யோசிக்கிறோமா? இல்ல, யோசிக்கல. கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்றோம், எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறோமா? இல்ல. கோவில்ல பல விதமான அந்த நேர்த்திக்கடன் எல்லாம் செலுத்துறோம், யோசிக்கிறோமா? நான் சொன்னேன் ஒருத்தங்க கிட்ட, எங்க கோவில்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஓரமா உட்காந்துக்கோங்க, 4 பேரை வாங்க, நமச்சிவாயை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லுங்க. நமச்சிவாயனா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, எனக்கு தெரிஞ்ச நமச்சிவாயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சிவபெருமான்னா யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஓரமா உட்கார சொன்னா, சாமி எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களே, அசிங்கமா இருக்குமே, என்ன முதல்ல ஏத்துக்குவாங்க. இதெல்லாமா யோசிச்சு நம்ம கோவில்ல போய் நேர்த்திக்கடன் செய்யறோம். கோவில்ல போய் மண் சோறு சாப்பிடுறதும், நம்ம மற்ற அங்க பிரதட்சணம் பண்றதும், மொட்டி போட்டு நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டோம்ல, சாமி நமக்கு இன்னைக்கு இது கொடுத்துருக்காரு அவங்கிட்ட. அதனால நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா? நீங்க கோவில்ல போயிட்டு அர்ச்சனை பண்றது எவ்வளவு முக்கியமோ, நீங்க கோவில்ல போயிட்டு வழிபாடு செய்யறது எவ்வளவு முக்கியமோ, நீங்க கோவில் பெருக்கிறது, கோவில்ல தீபம் ஏற்றுறது, அபிஷேகத்துக்கு உதவி செய்யறது எல்லாம் எவ்வளவு முக்கியமோ, அது போல உட்கார்ந்து சிவபெருமானை பத்தி பேசுவதும் முக்கியம். யாராவது பண்றோமா? கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போறோம், கோவில்ல போய் சத்தம் போட்டு பாடுறோமா? முதல்ல ஐயோ நான் பாடுன மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருவாங்களோ, யாரும் என்ன சொல்லிட்டு போறாங்க, ஆமா நம்ம பெருமான் சத்தமா பாடுவோமே, முதல்ல திருமுறையை பெருமானுக்கு எல்லாரும் கேட்கிற மாதிரி விண்ணப்பிப்போமே. அடியன் ஒரு காலத்து நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது 2 பாட்டு தான். என்ன பாட்டு? மாசில் வீணையும் அந்த பாட்டும் காதலாகிகள். அதுவும் கூட திருவருட்செல்வர் படத்துல பார்த்ததுதான், மத்தபடி எனக்கு தெரியாது. அது தேவாரம்னு கூட தெரியாது எனக்கு. இதுல என்னன்னா, அப்புறம் இந்த அம்மா திருவிளையாடல் படத்துல அந்த அம்மா சாவித்திரி அம்மா போடுவாங்க இல்ல, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி. சத்தியமா இது திருவாசகம்னு எனக்கு தெரியாது. இது ஏதோ சினிமா பாட்டுன்னு நினைச்சுதான் கோயில பாடணும். சத்தியமா தெரியாது. திருவாசகம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளா நானும் என்னுடைய நண்பரும் கோயிலுக்கு போனா இந்த 3 பாட்டை மட்டும் பாடுவோம். நான் ரொம்ப சிங்கா ரொம்ப அழகா பாடுவோம். எல்லாரும் மெஸ்மரைஸ் ஆகுற மாதிரி நானும் என் நண்பரும் பாடுவோம். எல்லாரும் பிரமிப்பாங்க. என் கூட வந்த ஒரு சார் வந்து என்ன பண்ணாரு, என்னங்க திருவாசகத்தை பாதியிலிருந்து தொடங்குறீங்க? திருவாசகமா அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன். திருவாசகம் என்னங்க பாதியிலிருந்து தொடங்கி பாதியில முடியும்? ஐயோ நீங்க பண்ணவே கூடாது, அட்லீஸ்ட் சிவபுராணம். சிவபுராணமா என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்ல இது திருவாசகம் தெரியுமான்னாங்க. எனக்கு திருவாசகம் தெரியாது. திருவிளையாடல் படத்துல சாவித்திரி அம்மா பாடுறாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். திருவாசகம்னா ஒண்ணும் தெரியாது. அப்படியா? திருவாசகம்னு ஒண்ணு இருக்கு. மாணிக்கவாசகர் இந்த வார்த்தை அவர் தான் எனக்கு மந்திர உபதேசமா காலைல சொன்னார். மாணிக்கவாசகர் பேர் கேட்டாலும் மாணிக்கவாசகரா. எனக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஏதாவது கேட்டுட்டேன் தெரியலன்னா நெட்ல போட்டு நல்லா தேடி அதுக்கு எங்கெங்க தெரியாத விஷயத்த ரொம்ப தேடி அப்பதான் போறப்போ திருவாசகம் ஒண்ணு இருக்கு, 12 திருமுறை ஒண்ணு இருக்குன்னு முத 20 வருஷத்துக்கு முன்னாடி 2008னா இப்ப வரைக்கும் நீங்க என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தெரியாது, இவ்வளவுதான். அப்போ அப்படி தெரியாத மரமண்ட மண்ணு ஒண்ணுத்துக்கும் ஆகாதவன் இன்னைக்கு அடியார்களுடைய குருவருள்னாலையும் பெருமானுடைய குருவருள்னாலையும் ஒரு வார்த்தை ஒரு வரிக்கு 3.5 மணி நேரம் முளம் போட்டு பேசுற அளவுக்கு சாமி கொண்டு வந்திருக்காருன்னா அது குருநாதருடைய குருவருளும் அடியார்கள் குருவருளும் தான். நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு என்ன தெரியும் நான் பேசுறதுக்கு? நீ தாட்டி சொல்லிட்டு போற கோயில உட்காந்து பேசுன்னு, எனக்கு என்னையா தெரியும் அப்படின்னா, ஆனந்த தொடங்குறது பூஜ்யத்திலிருந்து தான் தொடங்குது. பூஜ்யம் கூட கிடையாது, -1ல. திருவாசகம்னா என்னன்னே தெரியாத ஒரு படுபாவி அடியேன். அப்படி இருக்கிற நானு இன்னைக்கு திருவாசக சிந்தனை 424வது அமர்வு போயிருக்கு, 5 வருஷமா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படின்னா முழுக்க காரணம் யாரு? பெருமானுடைய. நான் பண்ணல, நானா பண்றேன், அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு அடியவர்களும் சிவனுடைய சிறப்பா 10 பேருக்கு உரைக்க சொல்லுவதுதான் ஞானதானம். அதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. அது உங்க எல்லாருக்கும் ஒரு பணி கொடுக்குறேன். இல்ல எனக்கு தெரியல, புக் எடுத்து படிங்க, 4 விஷயம் சொல்றதுக்காகவாது படிச்சுட்டு போங்க. ஒரு கோயிலுக்கு போறோமா, உட்காந்துட்டு எல்லாரும் இங்க வாங்க உட்காருங்க, சிவன்னா யாரு தெரியுமா?
தண்ணீர் திரும்ப நால்வர் பெருமக்கூடிய பாட்டு இருக்கு இல்லையா, அந்த குருநாதர் பாட்டு, அந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த பாட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது நீங்க பண்ண ஆரம்பிச்சாதான் அது ஆன்மாவுக்கு செய்கின்ற பெரும் தொண்டு. மத்த எல்லாமே என்ன தொண்டு? அந்த பாட்டு கேக்கலீங்க ஐயா. என்ன சாமி? பாட்டு பெருமக்கள் துதி, நால்வர் பெருமக்கள் துதி. அது எப்படி தொடங்கும்? ஊழியர்கள் எப்பொழிப்பு. அதுவே மறந்துட்டேன் பாருங்க. எனக்கு என்ன, நான் இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, எனக்கு எந்த பாட்டும் ஞாபகம் இருக்காது. உங்களை தவிர வேற எந்த இடத்துக்கு நான் போய் சொற்பொழிவு நடத்த மாட்டேன். ஏன்னா நான் சக்காய் நின்றுவேன், ஊழியர்கள் தெரியாமலே நின்றுவேன். அப்படியே எங்க அடியார்கள் இருக்காங்கன்னு தைரியத்துல எதுவும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஞாபகமே இங்க ஏறாது. எனக்கு எல்லாமே புரிதல்ல அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர ஞாபகம், ஆனா எது எங்க இருக்குன்னு தெரியும். ஞாபகம் வந்து மனப்படமா வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞாபகம் படாத நானு, என்னன்னு திருவாசகம் என்னன்னு தெரியாத நான் தான் சொல்றேன். ஏன்னா நான்லாம் மடையன் இல்லையா, சாமி தான் மூட கசட மட்டின்னு வரல, அந்த சகட மூட கசட மட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட அடியேன பெருமான் ஆட்கொண்டு இன்னைக்கு அடியார்கள்ட்ட எல்லாரும் திருவாசகம் பேசுறதுக்கு வச்சிருக்காங்கன்னா தைரியமா நீங்க பேசுங்க. உங்களால ஒரு 10 பேர் சிவத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் நீங்க செஞ்ச தொண்டுகள்லயே சிறந்த தொண்டு. கூச்சமே படாதீங்க. ஒரு யோகத்துல உட்காந்துக்கோங்க, ஒரு 4 முட்டாயி இல்லாட்டி 4 சாக்லேட்டு எல்லாத்தையும் வச்சு, ஏன்னா வர்றவங்க கிட்ட குழந்தைங்க, வெறும் குழந்தைங்க மட்டும் கூட வர சொல்லுங்க. தங்கம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தேவையான சொல்லித்தரேன். எல்லாரும் 4 பாட்டை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. சிவபெருமான்னா யாரும் தப்பா சொல்றாங்கல்ல, தப்பா சிவபெருமான சொல்றாங்கல்ல, எவ்வளவு தப்பு. சிவபெருமான்னா பிச்சை எடுக்கிறான், அவன் போய் வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு, அவன் போய் வந்து யாரு கேக்குறாங்க, யாரு கேட்க மாட்டாங்க. இவங்களுக்குதான் வேலையில உக்காந்துக்கிறாங்க, நம்மளையும் உட்கார சொல்றாங்கன்னு சொல்றாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய அணுகுமுறை நான் ரொம்ப புவனேஸ்வரிமா, உங்க அணுகுமுறை ரொம்ப நான் நினைச்சேன், என்னடா புவனேஸ்வரிமா பேசலே நினைச்சேன். நல்லா கவனிங்க, அடியேனும் 2 பேரை வச்சுதான் ஆரம்பிச்சேன். இந்த திருவாசகம் நீங்க இப்ப வந்துட்டு இருக்க திருவாசகம் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் இருந்தாங்க, சில பேர் 4 பேர் ஒரே நாள்ல. வெறும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல அம்மா, அவங்க பேர் என்ன, நம்ம சித்ராமாவும் நானும் மட்டும்தான். சித்ராமாவும் ஓவியம்மா வர மாட்டாங்க, சித்ராமாவும் நானும் மட்டும்தான் இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட அமர்வுகள்லாம் போயிருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம்? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து சொல்லுங்க. அக்கா 39 பேர் இருக்கோங்க ஐயா. 47 பேர் 48 பேர் இருக்கும். எல்லாரும் எங்க இருக்காங்க? வேற இடத்துல இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்களை யாரு ஆட்கள் அதிகமா இருக்கணும்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து பேசுங்க, வரட்டும். முத நாள் வரவே மாட்டாங்க, எல்லாரும் முத நாள் வரவே மாட்டாங்க. யாரெல்லாம் என்ன எப்படி போவாங்க. இந்த அம்மா எப்பயுமே இங்க உட்கார்ந்து பேசுவாங்கன்னு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அடியேன் இன்மை நன்மை தருவார் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்மை நன்மை கோயில் மதுரையில ஒரு பெரிய ஃபேமஸான கோயில். நான் சொல்றப்ப அது ஃபேமஸ் கிடையாது. அப்பெல்லாம் அடியேன் போயிருக்கேன். அங்க சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கழுத்துல கடலை நோய் இருக்கு ஒருத்தருக்கு. இவ்வளவு பெரிய கட்டி அவருக்கு இந்த இடத்துல இருக்கும். ட்ரெஸ் ரொம்ப இந்த ட்ரெஸ் இல்ல. அவர் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? கையில சிவசிவ என்கிற தீவினையால அது கையிலே எழுதி அதை பிளாஸ்டிக் கவர் போட்டு 4 பக்கமும் ஸ்டாபிள் அடிச்சு ஒரே ஒரு சின்ன நியூட்டன் சாப்டர் உள்ள வச்சுட்டு அங்க இருக்கிறவங்கள இது பண்ணுவாரு. அங்க வாங்க கூப்பிடுவாரு. எல்லாத்தையும் இங்க வாங்க, யாருக்கா சிவத்தை பத்தி யாருக்கெல்லாம் தேவையோ எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறோம். வந்து உட்கார்ந்தாங்க. 4 பேர் நாங்க உட்கார்ந்தோம். ஐயா பேச்சு எனக்கு என்னன்னே புரியல. ஆனாலும் தொடர்ந்து உட்கார்ந்து இன்னும் அடியனுடைய அந்த இது பல வருஷம் ஆயிடுச்சு. இது நடந்து ஒரு 20-25 வருஷம் ஆயிடுச்சு. அடியன் இன்னும் அந்த கோயிலுக்கு போனா ஐயா உட்கார்ந்த இடத்த தேடுவேன் அப்படி கண்களால். ஐயா எங்க இருக்கீங்களோ தெரியல, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க கொடுத்த அந்த விஷயம் பத்திரமா எடுத்து நான் இன்னும் வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, புவனேஸ்வரி அம்மா உங்களை போன்ற பெரியவங்க எல்லாம் ஒரு நெகட்டிவா சொல்லக்கூடாது. செஞ்சு பாக்கணும். என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. அடியன் பேசுறப்ப கூட தான் நீங்க செஞ்சது தப்பு, நீங்க சரியா பேசல, நீங்க நான் வரமாட்டோம்னு கூட சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் வரவே மாட்டாங்க உங்களுக்கு திருவாசனைக்கு. திருவாசனை கேட்டாலே காது நாராசமா இருக்கு. திருவாசக சிந்தனை சொல்லிட்டு திருவாசகமா பேசுறீங்க. திருவாசந்தனைன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. புரியுதுங்களா? எதை பத்தியும் கவலைப்படல. அடியனுக்கு இட்ட பணி அதுதான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சாப்பாடும் கொடுங்க, வஸ்திரமும் கொடுங்க, எல்லா தானமும் கொடுங்க, எல்லா நேர்த்திக்கடனும் பண்ணுங்க. அதோட சேர்த்து சாமி உன்னுடைய சன்னிதானத்துல உன்னை பத்தி 4 பேருக்கு நான் சொல்லுவேன்ற அந்த நேர்த்திக்கடனையும் சேர்த்து போடுங்கன்ற.
ஐயா இது பிரதோஷ டயத்துல எல்லாம் ஐயா ஒரே திருமுறை நிமிஷம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம். அது எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சொல்லணுங்கிறதுக்காக நமச்சிவாய சொல்லி எல்லாரும் சேர்ந்து தீபம் ஆகும்போது சொல்றாங்க. அப்ப அதுவும் அந்த இந்த ஒரு நல்ல விஷயத்துல போய் சேரும்லாங்க. நல்லது நல்லதுங்க சுவாமி, நல்லது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுல குறை கண்டுபிடிக்காங்க. நான் சொல்லிட்டேன்னா நான் என்ன சொல்ல வரேன், இதுல நான் அது பேர் என்ன, நீங்க பிரதோஷம் கூட்டம் இருக்கா விட்டுருங்க. வாரம் புதன்கிழமை உட்காருங்க. நம்ம புதன்கிழமை நம்ம கிளாஸ் இருக்கு, வேற மிஸ் பண்ணிக்க கூடாது. நீங்க திங்கக்கிழமை சோமவிரதம் இல்ல, திங்கக்கிழமை. நான் என்ன நினைச்சேன், இங்க பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம திருவாசகத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஹைதராபாத்ல இருந்தேன். ஆங்கிலத்துல பெருமானை பத்தி பேசலான்னு ஒரு கோவில்ல பெர்மிஷன் வாங்கிட்டேன். நமக்கு தெலுங்கு தெரியாது, ஆனா அவனை பத்தி பேசுறதுதான் சிறந்த. ஆங்கிலத்துல பேசுவோம், பெருமானை பத்தி ஆங்கிலத்திலேயே பேசுவோம். தெலுங்கு மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் புரியும், ஆங்கிலத்திலேயே பேச ஆரம்பிக்கலாம்னு உட்காந்து. ஆனா பெருமான் எனக்கு திருவாசனை கொடுத்தாரு, வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், முக்கியமா தொண்டு செய்யுங்கன்னு சொன்னோம்ல, தொண்டுலயே சிறந்த தொண்டு ஞான தொண்டு. சிவபெருமானை பத்தி 4 ஆன்மாக்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆன்லைன்ல யாரும் வரமாட்டேங்கிறாங்களா, நீங்க ஆன்லைன்ல பேசுங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வேற கதை பேசுறப்போ சிவபெருமானை பத்தி பேசுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா சிவ தொண்டு ஞான தொண்டு செய்யுங்க, அவ்வளவுதான். புரியுதா ஐயா? நாங்க வார வழிபாட்டும் போது 63 வரலாறு ஒவ்வொருத்தருது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பெண்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கூச்சப்பட்டு உட்காராதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் போய் உட்கார்ந்து என்ன யாரு கேட்பா, நான் சொன்னா யாரு கேட்பா, கேட்க வேணாம். சிவபெருமான் கேட்பான்ல, நீங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டான். சிவபெருமான் கேட்பான்னு கேட்க மாட்டானா? இல்ல நாளைக்கு யாரோட குரு பூசை? நாளைக்கு ஞானசம்பந்தர் குரு பூசை, வைகாசி ஞானசம்பந்தர் குரு பூசை தோடுடைய. சரி, நான் போய் பாடுறேன். ஏண்டா ஞானசம்பந்தர் பாடின பாட்டை நீ ஏண்டா பாடி கேட்டுக்கிறேன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? என் புள்ள பாடுது, நல்லா பாடுது அப்படின்னு சொல்லி எட்டி பாப்பான்ல. தங்கமே, இவ்வளவு நாள் நீ பாடுறியா, சரி பாடு தங்கம், உனக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்ய. அது மாதிரி யாரு கேட்க வேணாம், சிவபெருமான் கேட்பான்னு தைரியத்தோட குருநாதர் திருவடி வணைந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சிவபெருமானை பத்தி பேசுறத ஒரு கடமையா வைத்துக் கொள்ளுங்கள். இதைதான் நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நான் வேற இடத்துல இருக்கேன், நான் பிரான்ஸ்ல இருக்கேன், நான் ஜெர்மனில இருக்கேன், நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், நான் தாய்வான்ல இருக்கேன், எத்தனையோ இல்ல, என்னமோ பண்ணுங்க. ஆனா நீங்க எட்டு வைக்க அவன் வழி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால தயவு செய்து இப்படிதான் ஆரம்பிச்சோம். நம்ம புவனேஸ்வரி அம்மா நம்மளுடைய வார வழிபாட்டுக்கு யாராவது வருவாங்கன்னு ஆரம்பிச்சோம். எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு சொல்லுங்க. அதனால மன முயற்சியோடு ரொம்ப தைரியமா நாம என்ன பண்ணோம், அதை செய்யணும். வர்றது வராம போட்டோம். நாம செய்யக்கூடிய தொண்டை விட்டுற வேண்டாம். நல்லா கவனிங்க, தொண்டு இல்லாம நீங்க பக்தி செய்றீங்க, வேஸ்ட். தொண்டு இல்லாத பக்தி, உப்பு இல்லாத பண்டம். நீ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணாலும் சரி, உப்பு இல்லையா, உப்பு இல்லாத பண்டம் எங்கதான் போகும்? உப்பு இல்லா பண்டம் குப்பையில. தொண்டை கையில எடுத்துக்காம கடைசி வரைக்கவே நான் சிவபக்தி மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா சிவபெருமான் அதை நமக்கு சொல்லி தரல. எனக்கு 1008 பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்து? 1008 பஞ்சாயத்து. அடியனுக்கு 3 மாதங்களாக இங்க ஒரு சின்ன ஒரு என்னது, நம்ம இவங்களோட இதுல கணக்கு முடிக்கிறதுனால 1 மாசம் டிலே ஆகும். ஆனா இவங்க கணக்கு முடிக்கிறதுனால 3 மாசமா அடியனுக்கு சம்பளம் வரல. ஓகே, 3 மாசம் ஆயிடுச்சு. அது போக மற்ற வேலைகள், மற்ற விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு கெடுபடியா இருக்கும் நினைச்சு பாருங்க. அது போக அதிகமான லோடு, நிறைய சப்ஜெக்ட் எடுக்கணும், அது லோடு. அது போக அடியனே சமைக்கணும், வீட்டுல விட்டு பிரிஞ்சு இருக்கோம், அந்த ஒரு தன்மை இருக்கு. குழந்தைங்களை கொஞ்சம் பாத்துக்கணும். இது போக நமக்கு நிறைய சுடுசொல்கள், இது போக நமக்கு இந்த பக்கம் பார்த்தா நம்ம வார வழிபாடு நடத்தணும், இந்த பக்கம் பார்த்தா இது நடத்தணும். இது மாதிரி என்னுடைய சூழலை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்கான்ற கேள்விதான் உங்களுக்கு வரும். அது நான் ஒரு நாளும் நான் சொன்னதில்லை. என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன்னா, கடுமையான சூழல்கள் மத்தியிலையும் 63 நெறி மனசுக்குள்ள இருக்கிறனால உயிர் போனா இந்த இடத்துல தான் போகணும்ன்ற அந்த நெறியோடு இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் தர வேண்டும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு அடியேன் தான். என்னை போன்ற கடுஞ்சூழல் உங்களுக்கு வரக்கூடாது, வரவும் வராது. அந்த கடுஞ்சூழல்லையும் என்னுடைய வாழ்க்கை புத்தகத்துல 1/2 பேஜை நான் வாசிச்சு காமிச்சேன்னா, அடப்போடா நீ ஏன்டா உயிரோட இருக்க அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரியான சூழல், கடுஞ்சூழல் இருக்கு. அப்படி இருந்தும்
ஒரு நாளாவது அடியார் என்னைக்காவது காமிச்சிருப்பேனா? ஒரு நாளாவது அடியார்கள் கிட்ட ஏதாவது காமிச்சிருப்பேனா? நீங்க செய்தி வாசிப்பற மாதிரி, செய்தி வாசிப்பவருக்கு என்ன மனசுல இருந்தாலும் செய்தியை மட்டும் வாசிட்டு போற மாதிரி வந்து சிவபெருமானை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இத கூட ஏன் சொல்றேன்னா, எனக்கு தொண்டு செய்ய முடியல, எனக்கு டைம் இல்ல, எனக்கு காலம் இல்ல, எனக்கு காசு இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல அப்படின்னு இல்லன்னு சொல்லக்கூடிய இடத்துல எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அதை செய்ய முடியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இருக்கணும் தான் சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கோவில்ல அமர்ந்து நீங்க பேசுங்க. இல்ல கோவில் எல்லாம் அமர்ந்து பேசு, சரி எங்க வீட்டுல நான் எல்லாத்தையும் கூப்பிடுறேன். அப்பா ஆனந்த் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருவாசனம் வைக்கிறான், நான் என்ன பண்றேன் திங்கக்கிழமை வைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல வாங்க, எல்லாரும் வாங்க உட்காந்துவங்க, ஒரே ஒரு பாட்டை மட்டும் வாசிக்கிறேன், பாட்டுக்கு பொருள் மட்டும் சொல்றேன். தோடுடைய சேவையெல்லாம் ஆரம்பிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. தோடுடைய சேவைனா சாமி காலில் தோடு போட்டிருக்காரு, விரை சூடிது, அதை மட்டும் சொல்லுங்க. திருவாசக சிந்தனை நாம் பேச நீங்க கேட்கணும்னு ஒரு நாள் நான் நினைச்சதே இல்லை. நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் 5 பேருக்கு 10 பேருக்கு சொல்லி உங்க மூலமா இன்னும் 15 பேர் அவங்க மூலமா அப்படின்னு சொல்லி அனைவரும் சிவனுடைய பெருமையை உணர்ந்து சிவ தத்துவமாகவே நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் 63 நாயன்மார்களுடைய நோக்கமும் 12 திருமுடைய நோக்கமும் திருவாசல் முற்றோதல் செய்வதுடைய நோக்கமும் அதுதான். புரிஞ்சிருச்சா? இது மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, தொண்டு செய்யாத பக்தி அது சிவபக்தி அல்ல. தொண்டு செய்யறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இன்னைக்கே பேனா எடுத்து யோசிங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா அடுத்த வாரம் வரும்போது நான் இந்த தொண்டு செஞ்சேன்னு வந்து சொல்லுங்க, அவ்வளவுதான். அடுத்த வாரம் புதன்கிழமை வரப்போ, இந்த தொண்டை நான் செஞ்சேன்டா, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமி சொல்லுங்க. ஐயா இப்படிதாங்க ஐயா செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு போகவே முடியலையே, ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்பாட்ட கேட்டுட்டே இருந்தாங்க ஐயா. வீட்டுல சாமி கும்பிடும் போது குட்டீஸ்களுக்கெல்லாம் வருவாங்க ஐயா, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்வீட் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஐயா. அப்போ குட்டீஸுக்கெல்லாம் வந்து நாங்களும் வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவாசல் புக் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர் கையில கொடுத்து டெய்லி ஒன்னாச்சு படிங்கன்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் உட்காந்து விளக்கம் கொடுத்தாங்க ஐயா. டெய்லி வந்துடுறாங்க ஐயா. அவங்களுக்கு வீட்டுல எல்லாருமே ஏதாவது படிக்கிறதுக்காண்டி வராங்களோன்னு அப்படியெல்லாம் இல்ல, நாங்களா இன்ட்ரெஸ்டாட தான் வரோங்க ஆண்டி, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துடுறாங்க. வீட்டுல இருக்கும்போது வந்துடுறேன். அது மாதிரி அப்பா நம்ம நினைச்சா செய்வாரு அப்படிங்கறத நான் உணர்ந்தேங்க ஐயா. சிவானி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவ தொண்டை நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு கோயிலுக்கு போக முடியல, உட்கார வசதி இல்ல, கோவில திட்டுறாங்க. பொன்முடி அம்மா தான் சொன்னாங்க, கோவில திட்டுறாங்க, நாங்க இது வார வழிபாடே செய்ய விட மாட்டோம். பரவாயில்ல, என் வீட்டுல 4 பேர் தான் உட்கார முடியும், உட்காருங்க. எல்லாத்துக்கும் ஒன்னும் இல்ல, எலுமிச்சம்பழம் போட்டு 2 உப்பு போட்டு நல்லா சரசரன்னு ஆத்தி எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் வச்சுக்கலாம். மிஞ்சி போனோம் ஒரு எலுமிச்சம்பழம் 2 ரூபாய், 6 ரூபாய்க்கு எலுமிச்சம்பழம் வாங்கி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு பானகம் செஞ்சு ரெடி பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சு வந்தவங்களுக்கு எல்லாம் அதை மட்டும் கொடுக்கலாம். காசு பெருசா தேவையில்லை, அடியார்களுக்கு கொடுத்து தொண்டு பண்ணலாம். அதனால முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இதுதான் அன்ன சத்திரம் 1000 வச்சாலும் சரி, ஆலயம் 16 கட்டினாலும் சரி, அது எல்லாத்த விட கோடியதுன்னா அது ஒருத்தனுக்கு எழுத்தறிவிக்கணும். எழுத்துனா என்ன, சிவபெருமானுடைய தன்மை தான், நமச்சிவாய மந்திரம் தான். அது சொல்லி கொடுக்கலாம். நமச்சிவாயத்தை சொல்லுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியலையா தம்பி, பொய் பேசக்கூடாது, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, கண்டிப்பா அது வரும். இதை செய்வோமா, ஜெயலலிதா அம்மா கேக்குற மாதிரி செய்வீர்களா, நீங்கள் இதை செய்வீர்களா சொல்லுங்க, செய்வீர்களா அப்படின்னா செய்யணும் அப்படின்னு. அதனாலதான் வார வழிபாட்டு கூட்டமே வைக்கிறோம். வார வழிபாட்டு கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா, வார வழிபாடு முடிச்சுட்டு நாம அவங்க கிட்ட 4 வார்த்தை சொல்லணும், அக வழிபாடு சொல்றது மாதிரி 4 விஷயங்கள் பேசணும்ன்றதுக்காக தான் பண்றோம். அதனால சிவத்தொண்டு செய்யுங்க. இல்ல கஷ்டமா இருக்கு, முதல்ல ஒரு சுண்டலை எடுத்துட்டு கோவில போய் 4 பேருக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நமச்சிவாய மந்திரத்தை நாங்க சொல்லலான் இருக்கோம், வர்றீங்களா, யாராவது வரீங்களான்னு சொல்லி 4 பேர் வருவாங்க. கன்ஃபார்ம் சிவபெருமானே வருவான். நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்களேன், என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க எல்லாரும். நம்ம எல்லாருக்கும் சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணம் தெரியும்ல எல்லாருக்கும். சிறுத்தொண்ட நாயனார் புராணம் என்ன பண்ணாரு, பிள்ளைக்கறி சமைச்சார் இல்லையா. நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இவர் கூட்டிட்டு போவார்ல, இவங்க 2 பேரும் அம்மா அப்பாவும் பேசி நம்ம பிள்ளைய கூட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போய் கூட்டு வருவாங்கல்ல.
ஸ்கூல்ல கூட்டுறப்ப இந்த பிள்ளை தோல்ல தூக்கிட்டு வருவாரு, தோல்ல சுமந்துட்டு வருவார், யார் அந்த சீராளன் சுமந்துட்டு வருவார். வர்றப்ப இன்னைக்கு இந்த பிள்ளைதான் சாமிக்கு கரியாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, குளிப்பாட்டி இது பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தாய் பிடிக்க தந்தை அறுக்க 3 பேர் கண்ணுல இருந்து என்ன வரக்கூடாது, 3 பேர் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், தாய் அறுக்கலாம் ஓகே, இவங்களுக்கு சிவபக்தி இருக்கு, சரி, தந்தை அறுக்கலாம் அவங்களுக்கும் கண்ணீர் வராது, சிவத்தினுடைய பக்தி இருக்கு. சின்ன புள்ள தானே, 5 வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு வலி வருமா வராதா, என்ன யாரா இருக்கட்டுங்க, வலி வருமா வராதா, வலி வர்றப்ப கண்கள் கத்த வேணாம், கண்கள்ல நீர் வருமா வராதா, நீர் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், போனா இவன் என்ன பண்றான், தானே குழந்தையா வந்துட்டான், யாரு சிவபெருமானே தானே போய் கூப்பிட போயிருக்காரு, அவன் வாசல்ல வந்துட்டான், எப்பா சீராளனை கூப்பிடுங்கன்னா சீராளன் அங்க உட்கார விட்டுட்டு இவனே வந்துட்டான். இவன் வந்தா மட்டும்தான் இவனால என்ன பண்ண முடியாது, அறுக்கும் போது இவனுக்கு தான் கண்ணீர், இவனுக்கு தான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனாச்சு, இவனுக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறான், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவனே அறிந்தான், அவனே சமைந்தான், அவனே அதை உண்ண வந்தான், அவனே பண்ணான். கடைசியில சீராளன் கூப்பிடப்ப ஓடி வந்தது யாரு, உண்மை சீராளன் வந்தான். ஐயா இந்த கருத்தை தாங்க நானே சொன்னேன், அவங்க குழந்தையே கிடையாது, சாமியே குழந்தையா வந்து அப்பதான் இந்த கருத்தை நான் சொன்னேங்க ஐயா. அது கரெக்டா நீங்க சொல்றீங்க ஐயா, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கருத்து இல்ல, தவறு இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவபெருமானே வருவான்ற, நீங்க போய் தொண்டு செய்யும் போது அவனே வருவான், நான் வரமாட்டான் செய்ய மாட்டான் எனக்கு இடம் இல்லை, எந்த நெகட்டிவும் பேசாதீங்க. அப்படி நெகட்டிவ் பேசி உட்கார்ந்து இருந்தா ஆனந்த் எல்லாம் பண்ண முடியுமா, ஆனந்த் ஹைதராபாத்ல இருந்தேன், சென்னை வந்தேன், சென்னை போறப்ப உங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து போனேன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இங்க வந்தேன், இங்க எத்தனை நாள் கரண்ட் இல்லாம கிடந்தது, எத்தனை நாள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, என்னைக்காவது விட்டுருக்கோமா, அத்தனை தொடர்கள் வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏங்க விட்டாதான் என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, திருவாசக சிந்தனை நடத்துவது நோக்கம் இல்லை. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் மனசுலயும் ஒண்ணு விதைச்சிட்டேன், தொண்டு செய்யணும். தொண்டு என்னால முதல்ல பேச முடியாதுன்னா தைரியமா முதல்ல ஒரு சுண்டல் கொண்டு போங்க, 2வது நாள் கொஞ்சம் தயிர் சாதம் கொண்டு போங்க, 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு பேசுங்க. சிவபெருமானை பத்தி நான் இங்க பேசலாம்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, 4 வார்த்தை பேசுறேங்க. எனக்கு உனக்கு என்ன தெரியும், கேவலப்படாதீங்க, சிவபெருமான் வந்து உணர்த்துவான். ஏன்னா நானா பேசிட்டு இருக்கேன். எனக்கு திருவிளையாடல் படத்துல வர பாட்டுக்கும் திருவாசகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் அடியன், புரியுதுங்களா? அப்படி இருக்கிற அடியன் இன்னைக்கு திருவாசகம் பேசும்போது உங்களால இன்னும் நிறைய பேச முடியும் அப்படின்னு சொல்றேன். அந்த தொண்டை ஒவ்வொருவரும் ஒரு திருச்சபையாக இருக்கணும், அப்படிங்கறத அடியார்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய திருவடி கேட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டேன், மூச்சு தம்மு கட்டி உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சுக்காம திருவாசகம் படிச்சு என்ன சாமி பிரயோஜனம்? சிவபெருமானுடைய தன்மையெல்லாம் படிச்சுட்டு திருவாசகம் நான் பேசணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சாமி? அதனால இந்த கருத்துக்களை சொல்வதற்கு திருவாசகம் ஒரு கோட்டிங்கே தவிர மற்றபடி. சரி, பாட்டுக்குள்ள போயிடலாம். போன வாரம் நம்ம என்ன பாட்டோட முடிச்சோம் அப்படின்னா 12வது பாட்டோட முடிச்சோம். இப்ப 13வது பாட்டு பாடலாம், அதுக்கான விஷயங்கள் கேட்கலாம். கேள்வி கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? திருச்சாளர்ல பௌத்தர்கள் சைவர்களை பத்தி கேள்விக்கிறாங்க. என்னையா இப்படி பண்றீங்க, என்னம்மா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி யாரு கேட்கிறா? பௌத்தர்கள் சைவர்களை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேள்வி? கொப்பன் யாரு? கொப்பன்னா நான் நம்ம அப்பாவை தான் சொல்றேன், பெருமானை தான் நான் சொல்றேன், சிவபெருமான். உங்க அப்பா யாருன்னா, அவன் ஏங்க மலை அறையன் தென்பாவை வாழ்முதலால் தென் பெருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி. எப்பா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லாவே தெரியும். யாரு? சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நல்லா தெரியும். அப்படி இருக்க எல்லாரும் பாக்குற மாதிரி வேள்விகள் செய்து சடங்குகள் செய்து சம்பிரதாயம் செஞ்சு இவன் ஏன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்? அதான் கேள்வி. ஏன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்? இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 19வது பாட்டு வர்றப்ப எல்லாத்துக்கும் ஓரல் டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த ஓரல் டெஸ்ட் இப்ப நடத்தப்போம். அதனால நீங்க கேள்விக்கு பதில் சொன்னோம், கரம் உயர்த்துங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ சிவபெருமான் எதுக்காக வேள்விகள் செய்து சடங்குகள் செய்து மற்ற எல்லா விஷயங்களும் செய்து அவன் அந்த மலையறையன் பெண்பாவை என்று சொல்லுகின்ற அன்னை பராசக்தியை மணந்தான்? அதான் கேள்வி. பதில் யாருக்கு தெரியும்? ஏன்னா ஏற்கனவே அடியன் சொல்றேங்க ஐயா. நம்ம உலக மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காகதான் அவர் அந்த மாதிரி செஞ்சாருங்க ஐயா. உலக மக்கள் அந்த இன்பத்துல ஈடுபட்டு இல்லற வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்றதுதான் அவருக்கு திருமண வாழ்க்கையை எடுத்துக்காட்ட சொன்னாருன்னு சொல்றேன். சிறப்பு. நான் பதில் கேள்வி கேட்கிறேன், ஏன்னா உங்களுக்கு குழப்பணும் இல்ல, அதானே என் வேலை. குழம்புனா தானே நிறைய மீன் பிடிக்க முடியும்.
அதனால நான் பதில் கேள்வி கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி தாக்ஷாயினிய கல்யாணம் முடிச்சு போனான்ல, தாக்ஷாயினிய முடிச்சாரு, அதுவும் திருமணம் தானே, அதுவும் ஆண் பெண் சேர்க்கைக்காகத்தானே அந்த திருமணம். ஏன் அதை எடுத்துக்கலாமே, ஏன் இதுக்காக வந்து பண்ணா? அதான் கேள்வி. தாக்ஷாயினியே எந்த சம்பிரதாயம் பண்ணாம கல்யாணம் முடிச்சு போயிட்டான். தாக்ஷாயினியே எந்த சம்பிரதாயம் பண்ணல, அப்படிதானே? சம்பிரதாயம் பண்ணாம கல்யாணம் முடிச்சு போயிட்டான். என்ன காரணம்? பதில் அடியேன்னு சொல்றேன். மகேஷ் ஐயா முயற்சிக்கிறாங்க. சுவாமி மகேஷ் ஐயா. ஐயா இன்னொரு தடவை சொல்லியிருந்தீங்க, அன்பும் அறனும் கடைபிடிச்சுக்காக அப்புறம் வந்து ஒரு இது முறையா செய்ய வேண்டிய ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சாமி. எனக்கு அது சரியா டக்குன்னு கவனம் வரல சாமி. பாத்தீங்களா, முக்கியமான வார்த்தை இதுல இருக்கு, அதுதான் நம்ம விட்டுட்டோம். முக்கியமான வார்த்தை இருக்கு, அதுக்காகத்தான் இந்த பாடல் நான் திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். இப்போ நல்லா கவனிங்க, சிவபெருமான் சடங்கு சம்பிரதாயம் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான். என்ன பண்றான்? வேள்வி வைக்கிறான், தீ வருது, நாதஸ்வரம், மங்கள வாத்தியம், வாசல்ல கோலம், தோரணம், அப்புறம் வந்து வர்றவங்களுக்கு சாப்பாடு, அது போக பாட்டு, டான்ஸ், அப்படி எல்லாம் பண்றான். இது என்ன காரணம்னா, நல்லா கவனிங்க, இந்த ஆன்மா எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்? எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்? என்னடா அப்படி கேட்ட அப்படின்னா, ஆன்மா இன்ப நுகர்ச்சிக்காகத்தான் கல்யாணம், இல்ல இன்ப நுகர்ச்சி, இன்பத்தை நுகரணுன்றதுக்காக தான். ஆனா தப்பா நினைச்சுக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ப நுகர்ச்சி இல்லாம போகணும்னு யாருக்கும் தெரியல. இன்ப நுகர்ச்சிக்காகத்தான் கல்யாணமே நகைச்சுவைக்காக சொல்லிட்டேன். இது வந்து கண்டிப்பா எடுத்துக்கூடாது, இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு நகைச்சுவைக்காக. ஏன்னா அந்த இன்ப நுகர்ச்சிக்காகத்தான் சுவாமி என்ன பண்றாரு? திருமணத்தை முடிக்கணும்னு சொல்றாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி தக்ஷன் மகளா தாக்ஷாயினியா இருக்கிறப்போ தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சுவார். யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியாம தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சுவாரு. அப்ப என்ன சொல்லுவா தாக்ஷாயினி? அவ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? தக்ஷன் யாகம் எல்லாம் வீழ்ந்தது இல்லையா? தக்ஷன் யாகம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு என்னது? இவளுக்கு என்ன ஆச்சு? இவ சொல்றா, ஐயோ தாக்ஷாயினி தாக்ஷாயினே கூப்பிடுறாங்க, எரிச்சலா இருக்கு, தக்ஷனோட பேரு தான் எனக்கு வருது தாக்ஷாயினின்னு சொல்லி. அதனால எனக்கு பர்வதனுடைய மகள் பார்வதி இல்லையா, அதனால அவ என்ன பண்றா, எப்பா எனக்கு வேணாம், அந்த பேரே பிடிக்கல, நான் திரும்ப பிறந்தா தான் இந்த பேரு அழியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, தாக்ஷாயினி எப்படி இருப்பாளாம்? நல்லா கவனிங்க, தாக்ஷாயினி எப்படி இருப்பான்னா அபிராமி. அவ அபிராமி வடிவம். அவ வந்து எப்பயுமே கருப்பா தான் இருப்பா. அவ என்ன சொல்லிட்டா, தன்னுடைய உடம்புல இப்படி மொத்த கருப்பை அள்ளி வெளியே எழுத்துட்டா. மொத்த கருப்பை அள்ளி வெளியே எழுத்துட்டா. கருப்புக்கு பேர் என்ன? கருப்புக்கு சமஸ்கிருதத்துல பேரு காளின்னு பேரு. காளி அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். காளின்னா கருப்பு. அவனுடைய கருந்தோல் மட்டும் தனியா எடுத்து வச்சா, கருந்தோல் அப்படியே பெரும் வடிவமா வந்தது, காளியா வந்து நின்றுச்சு. அம்மா என்னம்மா என்னை எதுக்கு வச்சிருக்க, எது கூப்பிட்ட நீ அப்படின்னு. அவனை கூப்பிடலையே. இவனுடைய கருந்தோலே அப்படியே பெரு வடிவமா வந்தது, காளியா வந்தா. உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. யாரு சாமி நடராஜன் யாரையா சொல்லு, நிசும்பர்ல வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, அதை போய் அழிச்சிட்டு வாமான்னு சொல்லி வேலையை கொடுத்தாங்க. அம்மா போய் அழிக்க போயிட்டா. என்ன பண்ணா, பர்வத மகாராஜனுக்கு மகளா பிறந்து பார்வதியா வந்தா. அப்பதான் இவன் என்ன பண்றான், தீ வேட்டு கல்யாணம் முடிக்கிறான் அவளை. எதுக்காக இத்தனை சடங்குகள் அப்படின்னா, கவனிங்க எல்லாரும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இப்ப இது முக்கியமான செய்தி. ஏன்னா இதை திரும்பவும் அடியே இன்சிஸ்ட் பண்றேன். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், கண்டிப்பா எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்கக்கூடிய. இப்போ நம்ம வீட்டம்மா இல்ல நாமளே இருக்கணுமே, தினமும் சாம்பார், சாம்பாருக்கு கூட்டு உருளைக்கிழங்கு, ஒரு நாள் சாப்பிடலாம், இன்பம் தானே, பசி தானே, சாப்பிடலாம். 2வது நாள் சாப்பிடலாம், 3வது நாள் சாப்பிடலாம். 365 நாள் 15 வருஷமா அதே சாப்பாடு என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்? இந்த அம்மா சாம்பார்னால எனக்கு வேணான்னு சொல்லிடுவோமா? அப்போ இது அனுபவிக்காம வேணான்னு சொல்லுது, அனுபவிச்சு வேணான்னு சொல்லணும். அதுக்காக என்ன பண்றாரு சாமி, கலைன்னு என்ன அர்த்தம்? கலைன்னா என்ன அர்த்தம்? கலைகள்னா என்ன சாமி? கலைன்னு என்ன அர்த்தம்? கலைன்னு என்னது? கலை என்றால் அந்த கலை இல்ல, 2 சொல்லி லை. பள்ளிக்கு இது 2 சொல்லி என்ன சொல்லணும், இந்த லை சொல்லணும். இந்த லை என்ன சிறப்பு லகரம் கலை அப்படின்னு சொல்லக்கூடிய கலைக்கு என்ன பொருள்னா டிவிஷன் அர்த்தம். கலைக்கு என்ன பொருள்? டிவிஷன், பிரிவுன்னு அர்த்தம். கலைக்கு என்னது? இளங்கலை சொல்றோமா? இளங்கலை என்ன அர்த்தம்? பேச்சுலர் டிகிரி. முதுகலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன். கலைனா பிரிவுன்னு அர்த்தம்.
சாமி என்ன பண்ணாரு, மொத்த இன்பம் இருக்குல்ல, ஒரே இன்பத்தை 64 பிரிச்சுட்டார். ஒரே இன்பத்தை என்ன பண்ணிட்டாரு, 64 டிகிரியில கோடு போட்டு பிரிச்சுட்டார். இன்பம்னு ஒரு கேக்க, இன்பம்ன்ற கேக்க 64 லைன் போட்டு பிரிச்சுட்டாரு. ஒவ்வொரு கேக்கும் ஒரு ஃபிளேவர் வச்சுட்டாரு, ஒவ்வொரு ஸ்லைஸையும் ஒரு ஃபிளேவர் வச்சுட்டாரு. இப்ப என்ன பண்ணோம், இந்த 64 சுவைக்கும் அனுபவிக்கும். அப்ப அனுபவம் பெறுமா இந்த ஆன்மா? அனுபவம் பெறதுக்கு தானே இந்த ஆன்மாவுக்கு என்ன வேணும், உடல் வேணும், இல்லறம் வேணும். அதனால இல்லறத்துல என்ன வச்சாரு, 64 கலைகளையும் வச்சாரு. இந்த 64 கலைகளை சாமி செஞ்சு காட்டணும்னா எதுல காட்டலாம்? இந்த 64 கலைகளும் வருவது திருமணத்துலதான். திருமணத்துலதான் கோலமிடுதல், பாட்டு பாடுதல், நடனம் ஆடுதல், சமையல் செய்தல், எல்லாமே. கப்பல் கட்டுதல் கூட என்னதான், கப்பல் கட்டுதல் கூட என்னதான் 64 கலை. திருமணத்துக்காக அந்த காலத்துல வேற ஊர்ல இருந்து வருவாங்க இல்லையா, அப்ப திருமணத்துக்காக தான் கப்பல் கட்டினாங்க, அதுவும் 64 கலையில வந்து. ஆக 64 கலைகளும் ஒன்னா இருக்கக்கூடிய இடமாக அமைவது திருமணம். அவன் 64 கலை, அவன் மட்டும் அப்படி திருமணம் செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, காட்டல, இந்த மாதிரி திருமணம் செஞ்சு காட்டலன்னா இந்த 64 கலைகள் என்ன இருக்கும், அழிந்து போயிரு. அழிந்து. இந்த 64 கலைகள் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த 64 கலைகள் இல்ல. இந்த 64 கலைகள் இல்ல அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஆன்மாவுக்கு நுகர்ச்சி பெறுவதற்கான இடமே இருக்காது. இப்போ நமக்கு திருவாசகம் நான் இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கும் பேசுறேன், நாளை கழிச்சும் பேசுறேன்னு என்ன ஆகும், அட போடடி சொன்னதையே சொல்ல போறடி, என்னடா அது சொன்னதையே சொல்ல போற, டெய்லி திருவாசகம் கேட்டா என்ன ஆகும், அதுல ஒரு ஒரு தெவிட்டுதல் வரும். அதுதான் சலிப்பு வரும், சலிப்பு வரும். எங்களுக்கு வராது, வராதுங்க ஐயா. நம்ம மற்ற ஆன்மாக்களுக்கு பேசலாம், ஜென்ரலான ஆன்மாக்களுக்கு என்ன சொல்ல வரோம், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகம்னு 4 இருக்கு இல்லையா, தனு கரண புவன போகம்னு. அந்த போகம் எப்படி இருக்கணும், அந்த போகம் எப்படி இருக்கணும், ஒரு கடையில போனா ஸ்வீட் கிடைக்கணும், இன்னொரு கடையில போனா பால் கிடைக்கணும், இன்னொரு கடையில போனா இது சாப்பாடு கிடைக்கணும், இன்னொரு கடையில போனா இடியாப்பம் கிடைக்கணும்னு டிஃப்ரெண்டா இருந்தா தான் டெய்லி சாப்பிடணும். இது எல்லா நாளும் ஒரே சாப்பாடு தான் நான் பண்ணப்படணும், நான் சாப்பிடாமலே செத்து போயிட விடுப்பான்றோம். அது மாதிரி ஆன்மா உபயோகிக்கணும்ன்றதுக்காக பெருமான் கலைகள் தர்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மலையறியன் தொன்பாவை வாழ்முதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேடாது ஒளிந்திரலேல் உலகனைத்தும். என்ன சொல்றாங்க, கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாலலும். கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், அவன் மட்டும் அப்படி பண்ணல. கலைகள் அழிஞ்சா என்ன ஆகும், கலைகள் இல்லாட்டி என்ன ஆகும்னா இந்த ஆன்மா சுகிப்பதற்கான இடம் இல்லாம போயிடும், வழிகாட்டுதல் இல்லாமலே போயிடுங்க ஐயா. அது இல்லைன்னா வழிகாட்டுதல்ன்ற ஒண்ணு இல்லாமலே போயிருங்க ஐயா. ஏதாவது வழிகாட்டுதல் விட இப்போ இந்த ஆன்மாவுக்கு ஸ்பேஸ், தண்ணி குடிக்கணும். டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி இருந்தா தானே குடிக்க முடியும், தண்ணியே இல்ல. ஏன்னா அது மாதிரி கலைகள் இருந்தா தானே இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். கலைகள்ல பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு, ரொம்ப என்ன பாட்டு, ரொம்ப அற்புதமான ஏதாவது நல்ல பாட்டு வந்துன்னு வச்சுக்கோங்க. திருவிளையாடல் காணீரோ ஈசன் திருவிளையாடல் காணீரோ ஊற்று பெருக்காலே உலை கூட்டும் வைகையேனும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே அப்படின்னு பாட்டு கேட்கிறப்போ அப்படியே நமக்கு இன்பமா இருக்கு. சோகம் வந்துருச்சு, தட்டி சுட்ட பாட்டு கேட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சோகத்தையும் அனுபவிச்சுக்கிறோம். அப்போ சோகத்துக்கும் ஒரு கலை இருக்கு, இன்பத்துக்கும் ஒரு கலை இருக்கு, துன்பத்துக்கும் ஒரு கலை இருக்கு இல்ல. ஆக கலைகள் மூலமாக இன்ப துன்ப நுகர்வுகளை மாத்தி மாத்தி அனுபவிக்கிறதுக்கு சாமி வச்சிருக்காரு. கலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எம்டி வீட்டுல வச்சு நம்மளை பூட்டின மாதிரி. எம்டி வீட்டுல வச்சு பூட்டினா என்ன இருக்கும், செம்பு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த ஆன்மா ஏதாவது அனுபவிக்குமா? ஆன்மாவுக்கு உடம்பெல்லாம் இருக்கு, உடம்பு கருவிகள் இருக்கு, ஆனா எதுவுமே இல்ல. வீட்டுக்கு உள்ள போனா என்னது, சமயக்கட்டுக்கு போனா அடுப்பு இல்ல, பாத்திரம் இல்ல, பண்டை இல்ல, தண்ணி இல்ல, எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல, எதுவுமே இல்ல. என்ன பண்ணுது, எதுவுமே சாப்பிடாம இறந்து போயிடும்ல இந்த ஆன்மா. அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு கலைகளை 64 பிரிச்சு வச்சு அதனுடைய சுவை கூட்டி சுவை மூலமாக, அதனாலதான் 64 கலைகளும் நிறைந்த இடமாக திருமணம் இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்,
நான் தான் சொல்லமா, காசு அதிகமா இருக்கு, டேப் ரெக்கார்டர் போடு. பூவு அதிக காசு விலையா இருக்கு, என்ன பண்ணுவோம்? பிளாஸ்டிக் பூவை போடு. வாசல்ல இது கோலம் போட வேணாம், ஸ்டிக்கரை ஒட்டு. பெண்கள் இப்ப பாடுறமா இல்ல, வாடகைக்கு ஆளுகளை கூட்டு வந்து ஏது டான்ஸ் ஆடுற மாதிரி. ஐயா அதோட அதிகமா ஃபாரின்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ளை வர முடியல, போட்டோக்கு வச்சு அப்படியே தாலிய கட்டுன்னு கல்யாணம் நடந்தது. இல்ல அது வந்து கொரோனா நடந்துச்சு. அப்படி எல்லாம் இல்ல, அது மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் வச்சது கண்டிப்பா நடத்தும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கலைகளை நாம என்ன பண்ணணும், ஒரு திருமணத்திலேயாவது வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புரிஞ்சுதான். இப்ப கலைகள் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அது இந்த ஆன்மாவுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த ஆன்மா பெருமான் வந்து அவன் நின்று முடிச்சு காட்டல அப்படின்னா, அவனுடைய கல்யாணத்துல தான் முத மேல இருந்துச்சு. அவன் கல்யாணத்துல தான் நாதஸ்வரம் இருந்துச்சு. அவன் கல்யாணத்துலதான் எல்லாரும் பாடினாங்க, ஆடினாங்க, சாப்பாடு இருந்துச்சு, வரவங்களுக்கு உபசரிப்பு இருந்துச்சு, வஸ்திரம் இருந்தது, எல்லாம் இருந்தது அவன் கல்யாணம். அப்ப அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். பட்டுப்படம் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே. புரியுதா? அப்போ சிவபெருமான் திருமணம் செய்ததற்கான காரணம் கலைகள் பெருகுவதற்காக. கலைகள் ஏன் பெருகணும்? இன்பம் அனுபவிக்கிறதுக்கு. ஆமா, நுகர்ச்சி. இது அதிகமா. ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிக்கல, நல்லா கவனிங்க. இந்த கலைகள் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கணும். இது டான்ஸ் இருக்கணும், பாட்டு, இந்த கலைகள் தான் டிஃப்ரெண்டா இருக்கணும். இந்த அம்மாவை டிஃப்ரெண்டா மாத்திரக்கூடாது. எனக்கு நிறைய நுகர்ச்சி வேணும்ன்றதுக்காக எங்க வீட்டுக்கார அம்மாவை நான் மாத்திக்கிட்டே இருக்கேன், எனக்கு நிறைய நுகர்ச்சி வேணும்னு மாத்திரக்கூடாது. அது அறத்துல சேராது. புரியுதா? எனக்கு இன்ப நிகழ்ச்சி தானே வேணும். அதனால எங்க வீட்டு அம்மாவை இன்னைக்கு ஒரு மனைவி, நாளைக்கு ஒரு மனைவி, நாளை கழிச்சு ஒரு மனைவி நான் மாத்திக்கிட்டே இருந்தா இன்ப நிகழ்ச்சி எனக்கு அதிகமா வரும்னா அந்த இன்ப நுகர்வை அறம் சொல்லவில்லை. ஏன்? இன்பம் நுகர்ந்து தெவிட்டணும், இன்பத்தை அனுபவிச்சு தெவிட்டணும். நீங்க தெவிட்டாத இன்பத்துக்கும் போக முடியும் இல்ல? வேற மனைவினா அந்த ஆன்மாவுக்கு தெவிட்டு ஏற்படுமா? நீங்க நான் கேக்குறேன், புத்தர் துறவியா இல்ல இல்லறவாசியா? புத்தர் புத்தர் துறவின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 13 to 16 வயசுலயே எல்லா போகங்களையும் துகிச்சவர். எல்லா போகையும் துகிச்சனாலதான் அவர் என்ன ஆனாரு? துறவியா மாறி அவன் ஞானோபதேசம் பெற்றாரு. புரியுதுங்களா? அதனால நம்ம சமயத்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மத்ததெல்லாம் என்ன பண்ணலாம், சோறு கூட என்ன வச்சுக்கலாம், காய் கூட்டு அது இதெல்லாம் வச்சுக்கலாம், சோறை மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. அது மெயின் கோர்ஸ் அப்படியே தான் இருக்கணும், சைட் டிஷ் தான் மாத்தணும். அது போல இல்லறத்துல ஆண்கள் என்று சொல்லுகின்ற மெயின் கோர்ஸ் அப்படியே தான் இருக்கணும். மற்ற கலைகள் அதிகமா இருந்தா தான் இந்த நுகர்ச்சி அதிகமா இருக்கும். மாத்தி புரிஞ்சிடக்கூடாது. ஐயா ஆனந்த் தான் சொல்லியிருக்காங்க நிறைய நுகர்ச்சி இருக்கணும். சரி, ஓகே, மாத்திட்டே இருப்பேன், என்ன வந்துச்சு, டெய்லி ஒரு ஆள் மாத்துவோமே அப்படின்னு மாத்துனா அங்க நுகர்ச்சி ஏற்படும். இன்ப நுகர்ச்சியில நிறைய டிஃபரெண்டான இதுக்கு ஏற்படும். ஆனா அதுல என்ன நிகழாது, தெவிட்டுதல் நிகழாது. அந்த ஆன்மா என்னைக்கும் எங்கேயும் வர முடியாது. அதனால அறத்தை தவிர்த்து நாம் செய்கின்ற அந்த இன்ப நுகர்வு நமக்கு தெவிட்டுதலை ஏற்படுத்தாது. அதுதான் அறத்தோடு செய்கின்ற இன்ப நுகர்வா இருக்கும். புரியுதுங்களா? ஒரே ஒரு பாட்டம் மட்டும் பார்த்து. கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்து ஏறாது இடபம் முகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடி தடமதிகள் அவை மூன்றும் தளநெறி இடகமதாய் தாங்கினான் திருமால் கான் சாலனும். தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்படவன் தான் புக்கு நட்டம் பயிலுமதி நேடி தான் புக்கு நட்டம் பயின்றழலிய தரணியெல்லாம் ஊன் புக்க வேல் காலிக்கு ஊட்டு ஆம் கான் சாலனும். எப்பா இவன் போயிட்டு இவன் எப்பயுமே ஆடுவான், எது நினைச்சு ஆடுவான்? இப்பயுமே இவன் ஆனந்தத்துக்காக தான் ஆடுவான். எப்பயுமே சிவபெருமான் ஆனந்தம் தருவதற்காக தான் ஆடுவான். ஆனா காளி தேவியோட போட்டி போட்டு ஆடினானே, அது எதுக்கு? உங்க அப்பா ஆடுறது ஐந்தொழில் செய்யறதுன்னு எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா காளி தேவியோடு ஆடி ஜெயிச்சானே, அது என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, காளி தேவிய அன்னைக்கு அவனுடைய செருக்கு அடைக்கிறான். காளி எப்படி வந்தா இப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா? காளி எப்படி வந்தா?
தாட்சாயணி உடம்புல இருக்க கருப்பை எடுத்து காளியா வந்தாங்க. தாட்சாயணி உடம்புல இருக்கக்கூடிய அந்த கரிய நிறத்தில இருந்து அதனால பார்வதி கலரா இருப்பா. பாத்தீங்களா, பார்வதி கலரா இருப்பா, தாட்சாயணி கருப்பா இருப்பா. பார்வதி தன்னுடைய கலரை அவ செந்நிறத்துல மேனி உடையவளா இருப்பா. அதனால தாட்சாயினி என்ன பண்ணா, அவளுடைய கருப்பை கழட்டி வச்சா அது காளியா வந்துச்சு. காளிக்கு அது வந்த உடனே காளி என்ன நினைச்சா, நம்மளும் அப்படிதான் நினைப்போம். நம்ம ஒரு வேலை செய்ய சொல்றாங்க, சூப்பரா பண்ணிட்டோம், என்ன நினைப்போம், நாம தான் பெஸ்ட் நடப்போமா இல்லையா? ஓ இவங்க செய்ய முடியாத நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க போல, நாம தான் பெஸ்ட் நினைப்போம்ல. அது மாதிரி காளி என்ன நினைச்சா, நிசும்பர்களை அழிச்சு விட்டு, ஆஹா பார்வதியாலேயே முடியல போல நம்மளதான் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு காளி என்ன பண்ணிட்டா, தன்னையே பெருசா நினைச்சிட்டான். தன்னையே பெருசா நினைச்சா எல்லா உயிர்களையும் என்ன பண்ணலாம் இருக்கும், குத்தி அவருடைய சூளத்துல குத்தி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டான் எல்லாத்தையும். அப்ப என்ன பண்றாரு சுவாமி, திருநடனம் செய்து அவளுடைய ஆணவத்தை அடக்குகின்றார். அவருடைய ஆணவம் அடங்கனோட என்ன ஆயிடுச்சு அவளுக்கு, நம்மளுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு நிக்கணும்னு சொல்லி சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறான். சப்போஸ் அன்னைக்கு அவர் பெருமான் பண்ணல அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இந்த உலகத்துக்குள்ள அத்தனை உயிர்களும் எதுக்கு, யாரு, காளியினுடைய சூளத்திற்கு என்னவாயிருக்கும், விருந்தா இருக்கும். அதுதான் சொல்றாங்க, ஊன் புக்க வேல் காளிக்கு ஊட்டுமாம் கான் சாணோலும். எல்லா உயிர்களும் காளியினுடைய சூளத்துக்கே போயிட்டு இருக்கும். உயிர்கள்ல உடல்கள் போனா என்ன ஆகும், எல்லா உடல்களும் காளியினுடைய சூளத்துக்கு போயிடுச்சு, போனா என்ன ஆகும், திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கணும் ஐயா, பிறவி வந்து நம்மள விடாது. சாமி எல்லாத்துக்கும் இல்ல, சாமி அருமை சார்முத்தியமா அருமை. சாமி என்ன பண்ணிருக்காரு, ஒரு காரண காரியத்துக்காகத்தான் நம்ம படைச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே காளி குத்தி எடுத்துட்டாங்கன்னா அடுத்த பிறவி, இந்த பிறவியில செஞ்ச அந்த நோக்கம் என்ன ஆகல, நிறைவேறல இல்லையா? அதனால அவர் என்ன பண்ற, தடுத்து நிறுத்துறாரு. பெருமா கஷ்டப்பட்டு பிரம்மனும் திருமாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு காத்து எல்லாம் வேலையை பார்த்து அந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அனுபவம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வேற இடையில பூந்து எல்லாத்தையும் பண்ணி அது அந்த ஆன்மாக்களுக்கு இது பண்ணி விட்டாதான் அப்படின்னு சொல்லி அது ஆன்மா அனுபவிக்கட்டும்னு சொல்லி நிறுத்திருக்காரு. அதனால காளி கூட ஆடுக அந்த தாண்டவம், காளிகா தாண்டவம் சென்றுகின்ற அந்த தாண்டவம் எதை குறிக்கின்றது அப்படின்னா, இந்த ஆன்மாக்களை உய்வு பெறுவதற்காக. சப்போஸ் காளி கூட ஆடி ஜெயிக்கல அப்படின்னா என்ன ஆகும், காளிக்கு என்ன இருக்கும், நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல, நாம தான் பெரியவங்க, நாம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வர்றப்போ ஒன்ன விட அப்படித்தானே நினைச்சாங்க. யாரு நினைச்சா, ஔவையார் நினைச்சிட்டாங்க. எங்க போனாலும் பெருமை ஔவையாருக்கு எங்க போனாலும் பெருமை, எல்லாரும் உங்களை மாதிரி யாரும் இல்லைன்றாங்க. ஔவையாருக்கு என்ன ஆயிடுச்சு, லேசா நிஜமோட நிறைய படிச்சுட்டோமா, தலக்கணம் வந்துச்சு. நல்லா படிச்சுட்டோமா, நம்ம தமிழ்ல புலமை பெற்றுட்டோம் போலயே அப்படின்னு சொல்லி அசந்து மசந்து நம்ம உட்கார்ந்தோம்னா என்ன பண்றாரு, முருகனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னம்மா பழம் இருந்தா போடலாம், கொடுப்பாங்க. சுட்ட பழம் வேணுமா சொல்ல, என்னையா சுட்ட பழம் சுடாத பழம் ஏதாவது பழம் இருக்கா, என்னைக்காவது பழம் சுடுமா, சரி ஏதாவது சுடாத பழமே போடு அப்படின்றது. நம்ம கீழே மண்ணுல இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணுது, மண்ணை ஊதுறப்ப என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம், மண்ல விழுந்த பழம் வேணுமா மண்ல விழாத பழம் வேணுமான்னு கேக்குறத இப்படி சூசகமா கேட்கலான்னு என்ன பண்ணாரு, கேட்டிருக்காரு. அது இந்த அம்மாவுக்கு தெரியல. அப்பதான் சொல்லுச்சு, ஆஹா வட்டார மொழி எது இது, வட்டார மொழியில நமக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல திருநெல்வேலியில விளக்குமாருக்கு என்னன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலியில விளக்குமாறதுக்கு வாரியல். நாம போய் இங்க வாரியல்னு சொன்னா நமக்கு யாருக்காவது தெரியுமா, இப்ப வாரியல் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா தெரியுமா, வாராங்கல்னு வாங்க. வாராங்கல் என்னமா, குளமாலம்மா வாராங்கல், பாறைக்கல்னு சொல்லுவாங்க, பாறைக்கல். வாராங்கல்ல சாக்கடை என்னன்னு சொல்லுவாங்க, வாராங்கல்னு சொல்லுவாங்க சைடு. அப்போ சரஸ்வதி அம்மா சரி கரெக்டா, சரஸ்வதி குருசாமி அம்மா கரெக்டா தப்பா, வாராங்கல். இப்போ புரியுதா, நம்ம எவ்வளவு பெரிய ஞானம் வச்சிருந்தாலும் அந்த ஊருக்கு ஒரு பாசையில பேசிடுவாங்க, நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னாங்க, கற்றது. அதே மாதிரி சாந்தி அம்மா வீட்டுக்கு போனாது என்னமா, என்ன சாமி அந்த இடியாப்பத்துக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, எனக்கு புரியல, அதுக்கு என்ன பேரு, சந்தகை. எனக்கு ஐயா சந்தகை பண்ணிருக்கேன் அம்மா, சந்தகை பண்ணிருக்கேன். எனக்கு சந்தகைன்னு ஒரு டிஷ் போல ஏதோ புது பார்த்தா அந்த இடியாப்ப நூடுல்ஸ் தான் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, அம்மா அதை போட்டு பண்ணிருந்தாங்க. அது அப்போ புரியுதுங்களா, நமக்கு தெரியாத விஷயம் 1000 விஷயம் இருக்கு, அதே பேர்ல தான் இருக்கும், ஆனா வேற பேர்ல இருக்கும். அது மாதிரி கட்டுறது என்னவா இருக்கும்,
கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கல்லாதது உலகளவு. ஆமா. ஏன் அப்படின்னா நல்லா கேளுங்க. அப்ப அந்த மாதிரி என்ன சப்போஸ் அந்த இடத்துல சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, நாம தான் பெரியார் நினைச்சிருப்பாங்க. முருகன் வந்து உணர்த்தவனே புரிஞ்சுட்டாங்க. அது மாதிரி காளிக்கு என்ன வந்துச்சுன்னா, நாம தான் பெரியார் நினைச்சு எல்லாத்தையும் சாப்பிட அவன் நினைச்சதை செய்ய போனான். நமக்கு மேல ஒரு பெருமான் இருக்கான், நம்மளையும் வெல்வதற்கு ஒரு பெருமான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், பெருமானே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றப்போ, காளி அமைதி கொள், இனிமே யாரையும் நீ சாப்பிட வேணாம், நீ அமைதி கொள், உன்னுடைய உக்கிரத்தை குறைச்சிக்கோமா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருடைய ஆணவத்தையும் அவருடைய கோபத்தையும் அடக்கியதாக சொல்லுவான். அப்ப அன்னைக்கு ஆடுற ஆட்டம் யாருக்காக? காளிக்காக ஆடினாலும் அது உலக உயிர்களை உய்வதற்காக அப்படின்னு காளிகா தாண்டவதற்கான சிறப்பை நம்முடைய சாமி சொல்லி நிறைவு செய்திருக்காரு. அதனால டவுட்டுங்க ஐயா, இந்த காளி சாமிக்கு கீழே சிவபெருமான காலில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களையா ஐயா, அது என்ன அர்த்தங்க ஐயா? எனக்கு அது ரொம்ப நாள ஒரு கேள்விங்க ஐயா, அது மனசுக்கு தோணிட்டே இருந்தது. அதாவது ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த கடவுளை மட்டும்தான் உயர்வா பேசுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கணபதியத்துல கணபதி தான் எல்லாத்துக்கும் மேல, யார் சிவபெருமானுக்கு மேல உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கௌமாரத்துல முருகர் தான் சிவபெருமானுக்கு மேல உயர்ந்தவர் அப்படின்னுவாங்க. அது போல சௌரம் அது போல சாக்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னை பராசக்தி எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்ப திரிபுரம் எரிச்சது யாரு? திரிபுரம் எரிச்சது யாரு? நம்ம சிவபெருமான். பேர் என்ன? அன்னை பராசக்திக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. அவளுக்கு பேர் என்ன பேரு? திரிபுர சுந்தரி. எரிச்சது சிவபெருமான் தான். ஆனா அந்த புன் சிரிப்பு வந்து பாகம் கொடுத்தாரு இல்லையா, அந்த பாகத்துல சிரிப்பு புன் சிரிப்பு, அதனால திரிபுர சுந்தரி தான் எரிச்சது. இல்ல அதுதான், அதாவது திரிபுர சுந்தரி தான் எரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் லலிதைன்னு, லலிதைனா விளையாட்டா எரிச்சா, அதான் லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சமயமும் அந்த சாமியை தூக்கி பிடிக்கும். ஏன்னா யாரை விட்டுருவாங்க? தொப்புக்கடின்னு சிவபெருமான விட்டுருவாங்க. திருவாசை தூக்கி பிடிக்கிறேன்னு யாரை விட்டுருவோம்? திருவாசகம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? சிவபெருமானுக்கே போர் அடிச்சா அவரே வந்து உட்கார்ந்து படிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? திருவாசகம் மேல போயிடுச்சு, யாருக்கு போயிட்டா? கீழே வந்துட்டான். சிவபெருமானுக்கே போர் அடிச்சா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு திருவாசக கையில வச்சு படிப்பா அப்படி அப்படின்னா, இங்க திருவாசகம் உயர்ந்து நிக்குது, நோ டவுட். ஆனா யாரு கீழே போயிட்டா? சிவபெருமானுக்கு போர் அடிக்குமா? போர் அடிச்சா அவன் யாரு? அவன் இறைவனா? இறைவனுக்கு போர் அடிக்குமா? இறைவனுக்கு செல்வம் கட்டுமா? அப்போ நாம திருவாசகத்தை தூக்கி பிடிக்கிறோம், யாரை விட்டுட்டோம்? சிவபெருமான விட்டுட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு சமயமும் ஒன்னு தூக்கி பிடிச்சி இன்னொன்னு விடும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா அதுக்கான தாத்பரியத்தை சொல்றேன். நம்ம சிவபெருமான் வந்து அந்த காளிக்கு முன்னாடி நிக்கிற அந்த தாத்பரியத்தையும் அப்படின்னு சொல்றேன். இல்ல சுருட்டப்பள்ளியில என்ன பண்ணுவாங்க? சுருட்டப்பள்ளியில சிவபெருமான் விஷம் குடிச்சு என்ன பண்ணிட்டாராம்? நட்டுக்கிட்டாரு. அவர் அங்க படுத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து அப்படியே மயக்கம் போட்டு கொடுத்துட்டாரு. அம்மாவோட காலில் தான் படுத்திருக்காரு. யாரு? பராசக்தி கால அம்மா தான் கழுத்தை பிடிச்சி சரி பண்ணா. என்ன சொல்றது? அவளை உயர்த்தி இவனை தாழ்த்தக்கூடாது. ரெண்டு பேருமே என்னதான்? காயினோட ஒரு பக்கம் ராஜா பெருசா, தலை பெருசா, பூ பெருசான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே வேணுங்க ஐயா. பெருசா எடுத்துட்டு போட முடியுமா? செல்லாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம சிவபெருமானதான் உயர்த்தி பிடிக்கிற இடத்துல நாம இருக்கோம். அவன் தான் உயர்ந்தவன்றதை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அதை மட்டும் பார்த்துக்கலாம். நிறைய வேற சமயத்தோட கொள்கையை நம்ம எடுத்துக்க வேணாம். சாக்தம், அது வந்து சாக்தம். காளியை உயர்த்தி யாரோ கீழே போடுறாங்க? சிவபெருமான். அதே மாதிரி கௌமாரத்தை யாரோ உயர்த்துவாங்க? முருகனை உயர்த்தி சிவபெருமானை கீழே போடுவாங்க. காலபதியத்துல கணபதி என்ன சொல்லுவாரு? அவரை கும்பிடாம போனாலும் என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சான்? அச்சு முறிஞ்சிருச்சான். அதனால இது எங்க இருக்கு? அச்சரி பார்க்க பதிகம் எதுல இருக்கு? நம்மளுடைய இதுலயே இருக்கு. அப்போ கானபத்தியத்துல அவனை தூக்கி, ஒருத்த நல்லவன் தான், அவனை என்ன பண்ணணும்? கீழே அமுக்கிறது தான் எல்லாருடைய விஷயமே. அதனால சிவபெருமான் என்பவன் தன்பெருமை தானறியா தன்மையன். அதுவும் இல்லாம அவனுக்கு ஒப்பாரும் நிக்காரும் யாருமே இல்லை. அதனால பல சமயங்களை உங்களுக்குள்ள போட்டு கசச்சிக்காதீங்க. அதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் நம்ம காளிக்கு வேற பொருள் சொல்றோம். நம்ம காளிதான் முழுமுதற் பொருள்னு சொல்ற கும்பிடுற சமயமும் இருக்கு. காளி மட்டும்தான் முழுமுதற் பொருள், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற சமயமும் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம அதுக்கெல்லாம் வரல. நாம சொல்றது சுத்த அத்துவித சைவ சமயம். அதுதான் சிவபெருமான் ஒருவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய செய்யறோம். அதுக்கான காலம் வரும்போது அதுக்கான பொருளையும் அடிக்கடி சொல்றேன். சைவத்தில் நின்று நம்ம காளிக்கான பொருளையும்
காளிக்கு கீழே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பொருளையும் நம்ம சொல்றோம். அதுக்கான பொருளையும் அடியன் வந்து கண்டிப்பா சொல்றேன். ஏன் காளி நாக்க நீட்டி இருக்கா, ஏன் வந்து அவ உடம்புல அந்த அத்தனை விஷயங்கள் இருக்குன்றதுக்கான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கான காலவகாசம் கடந்துட்டோம், மன்னிக்கிறோம். இன்னைக்கு அடியன் பல சூழல்கள் மூலமாக அடியன் வந்து நான் நிறைவு செய்யறேன். எப்படி நிறைவு செய்யறேன்னா, தொண்டு செய்யுங்க, அவ்வளவுதான். திருவாசகம் கேட்கறது, அர்த்தம் புரிஞ்சுக்கிறது, பாடுறது எதுலையுமே பயன் இல்லை. தொண்டு செய்வதுதான் திருவாசகம் கேட்டதற்கான பயனே. அதனால தொண்டை கையில எடுத்துக்கோங்க எல்லாரும். ஏதோ ஒண்ணு எடுத்து அதை தொடர்ந்து செய்யுங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. அந்த தொண்டை 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்யுங்க. அதனால அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரோட திருவடிக்கும் வணங்கி, ஒரு பணி உங்களுக்கு தொண்டு கையில கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு நீங்க செஞ்ச புண்ணியத்துல கிடைச்சது. அதனால அதை விட்டுறாதீங்க, அதை சிறப்பா செய்யுங்கன்னு சொல்லி அடியன் அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பணிந்து வணங்கி, இந்த அளவுல நீங்க இன்னொன்னு செய்யலாமே. என்ன செய்யலாம் தெரியுமா? நீ திருவாசக சிந்தனைக்கு வந்தாலே எனக்கு 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 செய்யற பெரிய தொண்டு, அடியனுக்கு செய்யற பெரிய திருவாசக சிந்தனைக்குள்ள நீங்க வந்துட்டு அடியனுக்கு வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆதரவு கொடுக்குறீங்கனாலே அதுவே அடியனுக்கு ஒரு பெரிய, அடியனை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய தொண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாட்டி திருவாசக சிந்தனை இல்லை. ஆனாலும் கவனிங்க, யாருமே இல்லாட்டினாலும் அடியன் தனியாக திருவாசக சிந்தனையை பேசி யூடியூப்ல போட்டு போயிட்டே இருக்கேன். புரிஞ்சுங்களா? அதனால அதையும் நான் எதிர்பார்க்கல. யாரும் இல்லாத காலமும் வரலாம், இல்ல அதிகமாக வந்துகிட்டே போயிருக்கலாம். அந்த காலத்திலையும் கூட நான் மட்டும் ஆன் பண்ணி ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு, ஐயா அடியார பாக்காம உங்களால பேசவே முடியாதுங்க ஐயா. நான் இருக்கிறதுனாலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஐயா. அதனால நாங்க வராம இருக்க மாட்டோங்க ஐயா. பெரிய தவம். அதனால அடியார்கள் அதற்கும் நீங்க ஆதரவு நல்கணும்னு சொல்லி எல்லாருடைய திருவடியும் நாங்களே வரலனாலும் எங்க ரூபத்துல சிவகணங்களை உட்கார்ந்து உங்களுடைய பேச்சு கண்டிப்பா அடியன் செய்த பெருந்தவம் என்ன பெரிய வார்த்தை அடியன் செய்த பெரிய வார்த்தைகள் சொன்னாங்க. ஆகவே அடியன் அத்தனை அடியார்கள் திருவடி வணங்கி நல்ல விஷயமா தொண்டுகள் செய்யுங்க. உங்க தொண்டுகளை அடியன் கேட்கறதுக்கு காத்திருக்கேன். அடுத்த வாரம் புதன்கிழமை அப்போ இந்த தொண்டுகள் செய்தேன் அப்படின்னு குழுவத்துல ஒரு குரல் பதிவா போடுங்க. அடியன் அதை கேட்டு மகிழ்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. நிறைவு பண்ணலாம். நிறைவு பண்ணும் வகையா இன்னைக்கு பிரேமாமா அவர்கள் நிறைவு பண்ண அமைச்சு வரணும். நாங்க லைஃப் லாங் நாங்கெல்லாம் இருக்கிறது நன்றிங்க அடியன் பெருந்தவம் நன்றிங்க. ஆமா, நிறைவு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி. அடியன் தவம் பண்ணிருக்கேன்மா பிரேமாமா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு கருத்துக்கள் சொல்லலாம். உங்களுக்கு கால அவகாசம் 3 நிமிடம் தான். ரொம்ப சுருக்கமா சொல்லி இந்த அமர்வு நிறைவு செய்யலாம். அடியார்கள் சுதாமா சுவாமி. சுதாமா பேசுறாங்க ஐயா. திருவடி வணக்கங்கய்யா. ஆமா சுவாமி, அம்மா சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க சொன்னது அதை நம்ம மனசுல ஏத்திக்கிட்டு வாழ்க்கை பூரா நம்ம சிவபக்தி இருக்குதோ இல்லையோ சிவ தொண்டு செய்யணும் அப்படிங்கிற பெரிய பொறுப்பு நீங்க எங்களுக்கு ஒப்படைச்சிருக்கீங்க. அந்த பொறுப்பை நாங்க கண்டிப்பா கடைபிடிச்சு செய்வாங்க. ஸ்ரீரஷ்யாவோட பிறந்த நாளுங்க ஐயா. எல்லா அடியாரும் வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அளவாய் சத்தநாதர் அங்கற்கண்ணி மீனாட்சி அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியாருடைய குருவர்களும் திருவள்ளும் இணைக்கப்பட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும் பேற்றை வாழையடி வாழையாக பெற்று இகபர சௌபாக்கியத்தோடு பெருவாழ்வு பெற வேண்டும். திருச்சிற்றம்பலம். வண்ணம் வாழலாம் கைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமல பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம்.
நல்லது நல்லதுங்க சுவாமி. பெருவாள் தரணும், பெருவாள் தரணும். எல்லாருடைய திருநீரும் அடியனுடைய கையில இருப்பதாக நினைச்சு அம்மாவுக்கு திருநீர் வழங்கப்படுகின்றது. சிற்றம்பலம். நன்றி. வாழ்க தமிழுடன், வாழ்க தமிழுடன் சுவாமி. நல்லது நல்லது. ஐயா மாரிமுத்துக்கரன் ஐயா பேசலாங்க சுவாமி. நல்லது. ரொம்ப சந்தோஷம். சில காரணம் வர முடியாம போயிடுச்சு, மன்னிக்குவேன். வந்துட்டேன், இனிமே விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு தூக்கம் கூட வரலையா, நிஜமா சொல்ல, ஒரு பொட்டு தூங்கல. இந்த திருவாசகம் என்ன தூங்க வைக்க. நீங்க இனிமே இந்த காலெல்லாம் வராது, நாங்க அடியார்கள் உங்களை விட மாட்டோம். ஆடல் காணீரோன் பாண்டிங்களே. சாருகேசராக மதுரை வீரன் படம் எம்எல்வி அம்மா பாட்டு நினைவிட்டு விட்டீங்க. தொண்டிலே பழுத்த பழம். பெரியார் யாரும் நினைச்ச கூடாது, பெரியார் பல தொண்டு செஞ்சவர். அந்த கடவுள் கொலையை விட்டுருங்க, தன்னுடைய தோல்ல வந்து கதர் துணியை சுமந்து சென்று விற்றவர் சுதந்திர காலத்துல. ஆனா தொண்டை நானும் விட மாட்டேன், என்னால் முடிந்த அளவு சிவத்தை பரப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஐயா. இன்னொன்னு வந்து எல்லாரையும் நான் வந்து என்னுடைய காய்கறி விற்கிறவங்க கூட ஒரு சிவத்தொண்டராதான் அவங்களாம் நினைக்கிறேன். அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருப்பேன் போய், நம்ம வந்து தொண்டு செய்யணும். நிச்சயமா நல்ல கருத்து சொன்னீங்க. தொண்டு தான் நம்மளை வாழ வைக்கும் ஐயா. இந்த திருவாசக சிந்தனை வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டு போனாதான் எங்களுக்கு எப்படி சலிப்பு வரும். அதை அப்படியே ஜனரஞ்சகமா கொண்டு போறீங்க, ஜிகு ஜிகுன்னு போகுது வண்டி. ஆமா மாரிமுத்தையா அந்த ஆடல் காணீரோ பாடுங்கய்யா. ஆடல் காணீரோ ஒரு முறை பாடுங்கய்யா. ஆடல் காணீரோ. ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ. ரொம்ப கேட்டு நாளாச்சு. எம்எல்வி அம்மா மதுரை வீரன் படத்துல பாடுவாங்க. இதெல்லாம் வந்து இத நினைவூட்டிங்க. ஒரு சின்ன கருத்து சொல்றேன். கனடா போன வருஷம் போனேன், இப்ப பேரனுக்கு அடுத்த வாரம் 2 வயசு ஆக போகுது. அங்க எங்க மனைவி தான் நினைவூட்டினாங்க திருவாசம். அங்க கேட்டா உங்களை குரல் கடந்து கரெக்டா காலைல 11 மணி, நீங்க 8:30 மணி இந்திய நேரம். எப்படி விட முடியும்? இந்த மழையில நீங்க வந்திருக்கீங்க எத்தியோப்பியால இருந்து, கடும் மழை இங்க அப்பப்பதான் பெய்யுது. அதனால நாங்க விட மாட்டோம். ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அத்திராரணையா தங்கள் திருவடியை போற்றுகின்றேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியும் பெருந்தவம் செய்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. சிவ அடியார்கள் எவரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு நிறைவு செய்யலாம். அதோட சரி. ஆக அடியார்கள் தொண்டினை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ற ஒரு செய்தி. அம்மா மகாலட்சுமி அம்மா சுவாமி சொல்லுங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். சிவத்தொண்டு வந்து அனைவருக்கும் ரொம்ப முக்கியங்க. தன்னலம் இல்லாம சுயநலம் இல்லாம எந்த ஒரு செயல்பாடுமே தொண்டுக்கு உரியவைதான். இதுல வந்து நீங்க 64 கலைகள் சொன்னீங்க இல்லையா? அடியனோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தளவு 64 கலைகள் பெருமான் கொடுத்தது. எல்லாருமே ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு செயல்பாடுலையும் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்ம ஈடுபடுறோம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தியானம் தான் கிட்டத்தட்ட. அது மெடிடேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, காலையில நாங்க பாத்திரம் தொலைக்கிறோம், சிவாய நம சொல்லிட்டே செய்யணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிட்டே இருக்கிற செயல்லையும் வந்து சிவ வழிபாடை வந்து நம்ம கொண்டு வரலாம். அனைத்துமே சிவ வழிபாடுதான். நீங்க கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னாலே அது வந்து பெருமானை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அப்புறம் சின்ன சின்ன சிற்றின்பங்கள்ல வந்து திரும்ப திரும்ப கேட்டு அது திரும்ப கிடைக்காம மாறி மாறி இருக்கும்போது பேரின்பத்தை அப்பனாதான் உணர முடியும். அது அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு உணர வைக்கிறதுக்காக தான் பெருமான் வந்து கருணையோட நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு. இந்த கருத்து மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். மகிழ்ச்சிங்கம்மா மகாலட்சுமி, மகிழ்ச்சி. பெருமான் கொடுத்த கலைகள் அனைத்துமே அவனுடைய அந்த இன்ப துன்ப நுகர்வுகளை அணிஞ்சு இந்த ஆன்மா வந்து பேரின்ப இன்பத்தாக பெருமானுடைய திருவடியை நினைக்கணும் அப்படிங்கிறதுதான். அது ரொம்ப அருமையா. பிரேமாமா சுவாமி சுருக்கமா சிவாய நமங்கய்யா. நீங்க தொண்டுன்னு சொன்னீங்க இல்லையா? முதல்ல ஆரம்ப காலத்துல நம்ம வந்து என்னன்னா பணிதான், முதல்ல பணி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா போக 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 அதெல்லாம் நாங்க இந்த திருவாசிந்தனையில வந்தது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த தொண்டு பலகாலம் இந்த தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய அனுபவம் கேட்டிருக்கோம், பட்டிருக்கோம். ஆனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு அடியார்களையும், அதாவது நான் பெற்ற இன்பம் அடுத்த அடியார்களும் இன்பம் பெறணும் அப்படின்னு தாங்க அடிய நினைப்பேன். எந்த ஒரு கருத்துனாலும் சரி,
முதல்ல உண்மையிலேயே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல மகரிஷி வேதாத்திரி மகரிஷி கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேங்கய்யா. வேதாத்திரி மகரிஷி கிட்ட நான் தியானம் முதல்ல கத்துக்கிட்டோம். முதல்ல தீட்சை அங்கதான் முத நான் தீக்கை பெற்றேன். அப்ப முதல்ல என்னது முதல்ல மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் சாந்தி தவம் ஒவ்வொரு தவமா சொல்லி கொடுத்து ஆசிரியர் பேச்சுக்கு போகணுங்கய்யா. அந்த காய்கல்ப பேச்சு, மான் பேச்சுன்னு எல்லாமே நான் கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல கத்துக்கிட்டு இருந்தா கூட அந்த நிறைய நான் வாழ்க்கையில அனுபவம் நிறைய பெற்றேன் அது மூலியமா. ஆனாலும் நல்ல அனுபவம் இருக்குன்னு சொல்லி என் குடும்பத்தார் அத்தனை பேரையும் அதுல இட்டுட்டு போய் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம பண்ருட்டியில இங்க வரவே அப்புறம் யாத்திரை இப்படி போக ஆரம்பிச்ச ஏற்பாடு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை நம்ம சொந்த பந்தங்க எல்லாருமே என்ன பண்ண அந்த சித்தாந்த வகுப்புல சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்க தங்கச்சிங்க எல்லாரையும் அதுல சேர்த்து விட்டு, தம்பி இப்ப கூட இந்த நேரத்துல தம்பி மாயத்துல அவங்களையும் சேர்த்து விட்டு, நீங்க பயிரணும், கண்டிப்பா சித்தாந்தம் பயின்றாதான் நீங்க அந்த என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், முக்தி நிலை எப்படி அடையணும், என்ன எதுன்னு அதையும் பசு பாசம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களையும் அதுல சேர்க்க சொல்லி வற்புறுத்தி அதுல ஜாயின் பண்ண வச்சேன். இப்ப அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, அவரு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நான் பெற்ற இன்பம் எல்லாருமே பெறணும் அப்படின்றதுனால அந்த தொண்டு தாங்க, இது ஒரு தொண்டு தாங்கய்யா. நான் மட்டும் சுயநலமா கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு கொண்டு போக கூடாது. என்ன வந்தா வரட்டு வராட்டி போட்டுன்னு இருக்கக்கூடாது. எல்லாருமே கத்துக்கணும், எல்லாருமே வரணும். இது என்ன அந்த இன்பத்தை அனுபவிக்கணும், பெருமான்ட்ட முக்தி நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற அந்த கருத்து தாங்கய்யா. நீங்க தொண்டுன்னா எனக்கு எல்லா விதமான தொண்டும் செய்வோம். ஆனா இந்த மாதிரி தொண்டு செய்யறது பெரிய காரியம். ஏன்னா சொல்றாங்கல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டு ஞாபகம் இல்ல, அது செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது சரியா வரும்பாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லதான் அவங்க மனசு மாறும். அதனால நான் நிறைய அடியார்களை நம்ம இந்த குடும்பத்தினே சரி நம்மளும் சரி நிறைய அடியார்களை இதுல வந்திருக்கிறாங்க. நிறைய எல்லாமே சொல்லுவாங்க, பரவாயில்ல நம்ம நிறைய கருத்து கேட்கிறோம் அப்படின்ட்டு. நான் கூட ஒரு நேரத்துல வேண்டாம் அந்த குடும்பத்தை மூடிடலாம் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருப்போம் ஒரு சமயத்துல. ஆனாலும் எல்லா அடியாரோட ஊக்குவிப்பு, ஏமா அது மாதிரி செய்யாதீங்கம்மா, நாங்க இது கலந்துக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம திருவாசந்தனி அமர்வு நீங்க பொதுவா சாதாரண ஒரு நாளைக்கு வீடியோ ஆன் பண்ணுங்கன்றீங்க. அது வராது எப்படிங்க இருப்பாங்க? கண்டிப்பா அடியார் எல்லாம் வருவாங்க, இன்னும் மேலும் மேலும் தான் கூடுவாங்க, தவிர குறையவே குறையாதுங்கய்யா. சிறப்புங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிட்டோம்ல வாழ்த்துக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அடியன் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுல படிக்க வைங்கன்னு சொல்லி முதல் எல்லா அடியார்களையும் கூப்பிட்டு வார வழிபாடு பண்ணது ஜானகி அம்மா. அதுக்கப்புறம் பிரேமம்மா ஏற்றி வைத்தார்கள் தீபம். எங்கன்னா கடலூர்ல ஏற்றி வைத்தார்கள். அப்புறம் நம்ம பூவனத்துல ஏற்றி வைத்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஏற்றி வைத்த தீபம் இன்னைக்கும் தொண்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. செம்மண்ணத்துல நம்மளுடைய பொன்முடி அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அந்த தொண்டு அடியார்கள் கொடுக்கணுன்றதுக்காக தான் செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் அதை உயிர் மூச்சா புவனேஸ்வரி அம்மா இருக்கட்டும், எத்தனையோ சூழல்கள் அம்மா செஞ்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன். பொன்முடி அம்மாவா இருக்கட்டும், பிரேம அம்மா, அவங்களோட கடலூர் அடியா இருக்கும், நம்முடைய சரளா அம்மா, செல்வி அம்மா, எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம அம்மா இங்க ஜானகி அம்மா தொடர்ந்து இது கோயம்புத்தூர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தொண்டுக்கான வாய்ப்புகளை எல்லாரும் எடுத்து செய்யணும்ன்றதான் நோக்கம். சும்மா திருவாசகத்துக்கு பாடம் படிச்சுட்டு போய் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கும் சாமிக்கு தான் தொடர்புட்டு போனோம்னா அது அதுக்கான சாரமே அதுல இல்லைன்றதான் சொல்றாங்க. முடிந்த அளவுக்கு தொண்டு செய்யுங்க, பெருமானை பற்றி எல்லார்ட்டையும் பேசுங்க, அவனை பத்தி உணர வைங்க, அதான் முக்கியம். அதை மட்டும் செய்யுங்கன்றதை மட்டும் சொல்லி எல்லாரும் திருப்படி வணங்குறேன். நிறைவு செய்யும் மூலமாக பாடம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருள்முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சொல்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். மாதம் ஒரு முறையாவது திருக்கூட்டம் அமைச்சு பேசுங்க, புரியுதுங்களா? கோவில பேச முடியாதனால வீட்டுல அரேஞ்ச் பண்ணுங்க. 2 ஜூஸ் மட்டும், எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் கூட போட்டு அரேஞ்ச் பண்ணுங்க. சிம்பிளா பண்ணுங்க, ரொம்ப காசெல்லாம் போட்டு நீங்க இது பண்ணி பெருமானை பற்றி நல்லா பேசுங்க. திருமுறை பாடல் சொல்லிக் கொடுங்க. ஏதோ ஒண்ணு வகையில நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடியேன் எல்லாரும் திருமணியும் வாங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். உத்தரவு வாங்கிக்கலாம். எல்லாரும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வாருங்கள் என்று சொல்லி அடியேன் நிறைவு செய்யும். நன்றி சாமி.